நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன அர்த்தம்? அது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், அனிமலோட ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே எப்படி பில்டப் ஆகிருக்கு, இல்லை வெளியே பார்க்க எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி படிக்கிறதெல்லாம் தான் என்னது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, in the preceding chapters you came across a large variety of organisms, both unicellular and multicellular of the animal kingdom. Yes, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எந்த சாப்டர்ஸில்? அனிமல் கிங்டம் சாப்டரில் பார்த்தோம். யூனிசெல்லுலாரும் இருக்குது, மல்டிசெல்லுலாரும் இருக்குது. பட் ஆக்சுவலாக யூனிசெல்லுலார் அனிமல் கிங்டத்தில் தான் பார்த்தோமா? எஸ், நோ, யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் எங்கே வச்சோம்? யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் எங்கே வச்சிட்டோம்? ப்ரொட்டிஸ்டாக வச்சோம். கரெக்டாக? ஸோ மல்டிசெல்லுலாரில் அனிமல் கிங்டத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஸோ இது யூனிசெல்லுலார், அது மல்டிசெல்லுலார். ஸோ யூனிசெல்லுலாரில் பாக்டீரியாஸ் இருக்குது, பாரமீசியம் இருக்குது, அமீபா இருக்குது, கிளாமடோமோனஸ் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பார்த்தோம்? யூக்ளினா பார்த்தோம், தென் டைனோஃப்ளாஜெலேட்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் வரும், யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் வரும். அதில் இந்த பாக்டீரியா மட்டும்தான் யார்? ப்ரோகேரியாட். பாக்கி எல்லாருமே யார்? யூகேரியாட். இது எல்லாருமே யூகேரியாட், ரைட்? ஸோ பாக்டீரியாவோட கிங்டம் என்னது? கிங்டம் முனீரா, ரைட்? ஸோ இதில் கிளாமிடம் இதெல்லாம் எங்கே வந்துச்சு? யூக்ளினா, டைனோஃப்ளாஜெலேட்ஸ், பாரமீசியம், அமீபா, இதெல்லாமே புரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் சும்மா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஆக்டோபஸ் கொடுத்துருக்கோம், பெட்ரோமைசான் கொடுத்துருக்கோம், ரைட்? இது இல்லாமல் வேறு நீங்கள் எதெல்லாம் சொல்லலாம்? ஹியூமன் பீயிங் சொல்லலாம், டாக்ஸ், கேட்ஸ், எல்லாமே என்னது? மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். In unicellular organisms, all functions like digestion, respiration and reproduction are performed by a single cell, right? So ஒரே unicellular organism அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், ரைட்? அந்த ஒரு செல்லு தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ண போகுது. என்னெல்லாம் பண்ண போகுது? டைஜஷன் பண்ண போகுது, ஃபுட் எடுத்து உள்ளே டைஜஸ்ட் பண்ணி சிம்பிளர் ஃபார்ம்ஸாக மாற்ற போகுது. தென் ரெஸ்பிரேஷன், அதிலிருந்து நமக்கு தேவையான ஏடிபி ஃபார்ம் பண்ண போகுது. தென் ரீப்ரொடக்ஷன், ஸோ ஒரு செல்லுலேருந்து இன்னும் 2 செல் ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும்? அந்த சிங்கிள் செல்லு தான் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சிங்கிள் செல்லை பொறுத்த வரைக்கும், சிங்கிள் செல் ஆர்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன்ட் டு செல் டிவிஷன். ஆமாவா இல்லையா? ஒரு செல் டிவைட் ஆகி 2 செல்லாக மாறுது, ரைட்? அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இங்கே யூனிசெல்லுலாரில் செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா அப்போ அது என்னவா இருக்கும்? ரீப்ரொடக்ஷன் நம்ம அதை சொல்லலாமா? ஓகே, பட் மல்டிசெல்லுலாரில் அப்படி சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பாடி ஆஃப் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ் த சேம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செல்ஸ் இன் அ வெல் ஆர்கனைஸ்டு மேனர். ஸோ இதே மல்டிசெல்லுலார் ஆர்கனைசமாக இருந்தால் நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் பர்ஃபார்ம்ஸ் த சேம் ஃபங்க்ஷன். நம்ம அது என்ன சொல்லுவோம்? டிஷ்யூஸ் சொல்லுவோம். அண்ட் டிஷ்யூஸை வந்து அகெயின் டிஷ்யூஸ் டுகெதர் ஃபார்ம் ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம், அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லா லெவல்ஸ்லையுமே நமக்கு என்ன இருக்குது? ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ அதுக்கு என்ன இருக்குது? செப்பரேட்டாக இருக்குது. இப்போ டைஜஷன் பண்ணுமா, அதுக்குன்னு செப்பரேட்டாக செட் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் பண்ணுமா, அதுக்குன்னு தனியாக செட் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ரிப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு தனியாக செட் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஓகே, செட் மீன் குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ டிஷ்யூஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இன் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆஃப் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ் த சேம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை different group of cells in a well organized manner. Okay, so for unicellular well organized இருக்குமா, இல்ல மல்டிசெல்லுலார் well organized இருக்குமா? யூனிசெல்லுலார்ல ஒரே செல் தான் இருக்குது, அப்போ அதுதான் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ண போகுது. மல்டிசெல்லுலார்ல என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அண்ட் அதுதான் எப்படி இருக்கும்? வெல் ஆர்கனைஸ்டு மேனரில் இருக்கும். ஸோ இது என்னது? நியூட்ரிஷனு அமீபா. அமீபாங்கிறது என்னது? யூனிசெல்லுலார், ரைட்? யூனிசெல்லுலார். ஸோ அதுவே என்ன பண்ணும்? ஃபுட்டை உள்ளே எடுத்து டைஜஸ்ட் பண்ணி அதை வெளியே இது பண்ணுற வரைக்கும், எக்ஸ்க்ரீட் பண்ணுற வரைக்குமே என்ன பண்ணுது? ஒரு சிங்கிள் செல்லை தான் பண்ணும், ரைட்? ஸோ இது ஃபுட்டு இருக்குது. இது பக்கத்தில் என்ன வருது? இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? சூடோபோடியா. சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ், போடியா மீன்ஸ் ஃபீட். ஸோ ஃபால்ஸ் ஃபீட்டு, கரெக்டாக? ஸோ ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக ஃபீட் கிடையாது, பட் cytoplasmic extension. So இது யாரு? cytoplasm. and இது cell membrane, கரெக்டா?
ஸோ செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷனாக வருது ரைட். இப்போ செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷனாக வந்து இதுதான் ஃபுட் அப்படின்னா இந்த சைடு வந்து ரெண்டு மெம்பரேனும் ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் ஆகி சிங்கிள் மெம்பரேனாக மாறிடும். ஸோ இங்கே ஃபியூஸ் ஆயிரும், இதுவும் ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் ஆகி இது தனி மெம்பரேன், இது தனி மெம்பரேன் ஆகும். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? இப்போ வேக்யூல் மாதிரி ஃபார்ம் பண்ணி உள்ளே எடுத்துருச்சு ரைட். ஸோ இந்த வேக்யூலை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? ஃபுட் வேக்யூல்னு சொல்லுவோம். ஏன்னா உள்ள ஃபுட் இருக்கு ரைட். ஸோ ஃபுட் வேக்யூல் உள்ளே போயாச்சு. ஸோ இப்போ ஃபுட் வேக்யூல் உள்ளே ஃபார்ம் ஆனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா சுற்றி யார் வந்து அட்டாச் ஆவா? எஸ், டைஜஸ்டிவ் என்சைம் வச்சிருக்கிற செல் ஆர்கனல் பேர் என்ன யூகரியாட்ஸில்? லைசோசோம்ஸ். ஓகே, லைசோசோம்ஸ் அட்டாச் ஆகும். ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது, உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணும் அண்ட் அதுலேருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கும். நியூட்ரிஷனை எடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணும்? எக்ஸ்க்ரீட் பண்ணும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே என்ன பண்ணுது? ஒரே செல் தான் பண்ணுது. அதே நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் யோசிச்சு பாருங்கள். ஃபுட்டை உள்ளே எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு மவுத்லேருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டைஜஷன் நடக்குது. டைஜஷன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அப்சர்வ் பண்ணுது நியூட்ரிஷன்ஸை அண்ட் உள்ளே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் செல்ஸ்குள்ளே தான் என்ன நடக்க போகுது? செல்ஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸ்க்கு போகும். அந்த டிஃப்ரெண்ட் செல்ஸில் நமக்கு என்ன நடக்கும்? ரெஸ்பிரேஷன் நடந்து ஏடிபி ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் நமக்கு தனியாக இருக்குது எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறதுக்கு ரைட். பட் இங்கே எல்லாமே ஒரே செல்ஸ் பண்ணும். ரீப்ரொடக்ஷன் பாருங்கள். ஸோ பைனரி ஃபிஷனும் பண்ணும், மல்டிபிள் ஃபிஷனும் பண்ணும் அமீபா. மல்டிபிள் ஃபிஷனும் பண்ணும், பைனரி ஃபிஷனும் பண்ணும் அமீபா. பேர்லேயே இருக்குது பைனரி ஃபிஷன். பைனா 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு செல் நல்லா ஃபுல்லி க்ரோன் ஆன ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது யூனிசெல்லுலாராக இருக்கிறனால இந்த செல் டிவிஷன் என்னவா நடக்குதுங்க? எஸ், இதை நம்ம ரீப்ரொடக்ஷனாகவும் சொல்லலாம். கரெக்டாக? ஏன்னா சிங்கிள் செல் தான். ஸோ 2 செல்லை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ செல் டிவிஷன். ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகிருக்கு ரைட். இது இல்லாமல் மல்டிபிள் ஃபிஷனும் பண்ணும். மல்டிபிள் ஃபிஷனில் என்ன பண்ணுன்னா இதனால் இது மெச்சூராக இருக்கிறது வந்து சுற்றி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். சுற்றி ஒரு நல்ல கவரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள மல்டிபிள் டைம்ஸ் டிவைட் ஆகும். மல்டிபிள் டைம்ஸ் டிவைட் ஆகி மல்டிபிள் செல்ஸாக வெளியே வரும். ஓகே, அது மல்டிபிள் ஃபிஷன். ஸோ இந்த ரெண்டுமே சிங்கிள் செல் தான் பண்ணுது, விச் மீன்ஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ டன் பை அன் சிங்கிள் செல் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது எங்கே? எஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் லைஃப் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நான் என்ன வச்சுருக்கேன்? கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டம் ரைட். கார்டியோ மீன்ஸ் ஹார்ட், வாஸ்குலார் மீன்ஸ் பிளட் வெசல்ஸ். ஸோ கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டம் இருக்குது. நம்ம நான் பிளட் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அண்ட் சாப்பிட்டதில் நியூட்ரிஷன் ஃபுட்டை உள்ளே எடுக்கிறேன். இப்போ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு என்ன இருக்குது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து நியூட்ரிஷன்ஸை எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு யார் இருக்குது? கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அண்ட் ஆக்சிஜனை கேரி பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு உள்ளே வரணும். ஸோ ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறதுக்கு எனக்கு யார் இருக்கா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது லங்ஸு, ட்ரக்கியா, நாஸ்ட்ரில்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு தனியாக எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது. தென் தனியாக ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் இருக்குது ரைட். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராசஸ்க்கும் எனக்கு எப்படி இருக்குது? தனித்தனியாக சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சிஸ்டம் மீன்ஸ் ஆர்கன்ஸ் டுகெதர் பெர்ஃபார்ம் அண்ட் சிங்கிள் ஃபங்க்ஷன். ஓகே, சிமிலர் ஃபங்க்ஷன். The body of the simple organisms like Hydra is made up of different types of cells and the number of cells in each type can be in thousands, which means என்ன சொல்ல வராங்கன்னா ஹைட்ரா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஆர்கானிசம் பட் இட் இஸ் அன் மல்டிசெல்லுலார். ஓகே, இது மல்டிசெல்லுலார் தான், யூகேரியாட் தான், ஆனால் இது ஒரு சிம்பிள் ஆர்கானிசம்ஸ். இட்ஸ் வெரி பேசிக் ஃபார்ம். ஸோ இங்கே என்ன டெவலப் ஆகலை அப்படின்னா ஆர்கன்ஸ் டெவலப் ஆகலை இன்னும். ஓகே, ஹைட்ராவில் ஆர்கன்ஸ் டெவலப் ஆகலை பட் என்ன இருக்குது? டிஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா லூஸ் மீன்ஸ் செல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ see it is made up of different types of cells and the number of cells in each type can be thousands. So organs இன்னும் develop ஆகல and it has different types of cells.
So in the different types of cells வந்து together performing the functions. Okay, so அந்த organs நடக்க வேண்டிய functions எல்லாத்தையுமே இந்த different types of cells பண்ணுது. So I mean for example collar cell அப்படின்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? collar cells animal kingdomல. Okay, so collar cellங்கிறது ஒரு type of cell and அந்த type of cellலே thousands of cells நம்மகிட்ட இருக்கும், right? hydra வச்சிருக்கோம். So the body of a simple organism like hydra is made up of different types of cells and the number of cells in each type can be thousands. So இப்போ collar cells மட்டும் எடுத்துட்டா collar cellsலயே எனக்கு எப்படி இருக்கலாம், thousands of cells இருக்கலாம். Okay, the human body is composed of billions of cells to perform various functions. அதே human body இங்கே பார்த்தீங்கன்னா thousandsல தான் இருக்குது. அதே நீங்கள் human body கம்பேர் பண்ணிங்கன்னா மில்லியன் இல்லை பில்லியன்ஸில் இருக்குது நமக்கு cells. ஓகே, அண்ட் அந்த செல்ஸுமே என்ன பண்ணும், டுகெதராக டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூஸ் அந்த ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும், அண்ட் இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். ஓகே, ஸோ இது ஹைட்ரா. ஓகே, ஸோ ஹைட்ராவில் நிறைய குட்டி 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 என்ன இருக்கும், செல்ஸ் இருக்கும், பட் ஆர்கன்ஸ் கிடையாது. இது ஹியூமன் பீயிங், ரைட்? ஸோ இங்கே என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஃபேட் செல்ஸ் இருக்குது, நர்வ் செல்ஸ் இருக்குது, மசில் செல்ஸ், ஆர்பிசி இஸ் நத்திங் பட் எஸ் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, வேறு என்னெல்லாம் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், போன் செல்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் நிறையா இருக்குது நம்ம பாடியில். How do these cells in the body work together? So இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஸ் வந்து சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுற செல்ஸ் டுகெதர் ஃபார்ம் tissues. ஸோ அதே மாதிரி டுகெதர் tissues forms organs. ஸோ ஆர்கன்லிருந்து ஆர்கன் சிஸ்டம். ஸோ மெனி ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ as you have already learnt in your earlier classes, in multicellular animals, a group of similar cells along with intercellular substances perform a specific function. This is very important. So with intercellular substance irukkum kuda sethu similar cells perform a specific function. So specific function form பண்ணுது. So இந்த type of cells, இந்த group of cells நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா tissues அப்படின்னு சொல்லுவேன். Okay, so இது cells together form tissues, tissues forms organs together forms, yes, organ system, and organ systems form organism. So இங்க என்ன ஆர்கன் பத்தி பேசியிருக்காங்க, ஸ்டொமக் பத்தி பேசியிருக்காங்க, கரெக்டா? ஸோ இங்கே என்னெல்லாம் ஆர்கன் சிஸ்டம் பற்றி பேசியிருக்காங்க, இது யாரு, லங்ஸ். ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் respiratory system. இது என்னது, கிட்னி. அப்போ இது என்ன சிஸ்டம், excretory system, right? and இது யாரு, yes, intestine. ஸோ அப்போ அது என்ன சிஸ்டம், digestive system. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, ஒரு organism form பண்ணுது. different types of organ systems forms one organism. okay, so tissues மெயினாக நம்ம வந்து ஹியூமன் பாடியில் 4 types of tissues சொல்லலாம். ஒன்று connective tissue, muscular tissue and epithelial tissue and nervous tissue. மொத்தம் 4 types of tissues. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, அது கனெக்ஷன் பண்ணுறது அதோட மெயின் வேலை. வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் அண்ட் அதர் சாஃப்ட் பேடி டிஷ்யூஸ், இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அடிப்போஸ் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு போன் இருக்குது, போன் கூட கார்ட்லேஜ் வரும், டெண்டன், தென் வேறு என்னெல்லாம் இருக்குது, கார்டிலேஜ், tendon இருக்கு, so ligament, then blood. okay, so இது எல்லாமே connective tissuesல வரும். okay, next comes muscular tissues. muscular tissues again classified into 3 types, cardiac, smooth muscle and skeletal muscle. okay, next comes epithelial. epithelial usually எங்க இருக்குன்னா அவுட்டர் சைடு இல்லைன்னா எங்கே என்விரான்மெண்ட்டோட கனெக்ட் வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே யார் அவுட்டராக வந்து கவர் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார், எபித்தீலியல். ஸோ ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் என்னது,
epithelial cells தான் இருக்கும். உங்கள் gut wall எப்படி இருக்கும், அங்கேயே environmentோட தானே கனெக்ஷன் வருது. ஸோ உங்கள் gut wall என்ன இருக்கும், epithelial இருக்கும். ஓகே, ஸோ லைனிங் ஆஃப் GI tract. GI tract means gastrointestinal tract and other hollow organs. Lining of GI tract organ means GI means gastrointestinal. Gastrointestinal tract. Gastro means stomach அப்படின்னு அர்த்தம். Gastroனா stomach. ஸோ ஸ்டொமக்கும் இன்டெஸ்டைனும் சேர்ந்தது மொத்த ட்ராக். ஓகே, ஸோ அந்த ட்ராக் லைனிங் பண்ணுது. அண்ட் தென் ஸ்கின் சர்ஃபேஸ், தட் இஸ் எபிடர்மிஸ் லேயரை லைன் பண்ணுது. ஓகே, இதெல்லாமே எபிதீலியல் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் நர்வஸ் டிஷ்யூஸ். நர்வஸ் டிஷ்யூஸ் எல்லாம் எங்கே இருக்குது, பிரெயினில் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் இருக்குது, அண்ட் எல்லா நியூரான்ஸ்லேயும் நர்வஸ் டிஷ்யூஸ் தான் இருக்குது. ரைட், ஸோ இதுதான் பேசிக் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். பட் இந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும், ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் organ systems. You may be surprised to know that all complex organisms consist of only 4 basic types of tissues, right? நம்ம என்ன சொன்னோம், millions of cells இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அந்த millions of cells அந்த 4 basic types குள்ள கொண்டு வந்துட முடியும். Okay, so the 4 basic types of tissues தான் இருக்கு. And these tissues are organized in specific proportion and pattern to form an organ like. So இந்த cells என்ன இருக்கு, specific proportion and patternல இருக்கிறனால இதெல்லாம் என்ன ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா, ஸ்டமக், லங், ஹார்ட், கிட்னிங்கிற மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ண முடியுது. When 2 or more organs perform a common function by their physical or chemical interaction, they together forms an organ system. So என்ன சொல்ல வராங்க, 2 or more organs perform common function by their physical or chemical interaction. So they are together form an organ system. For example, digestive system அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. Mouth, esophagus, அதுக்கப்புறம் stomach, intestine, anus, right? So இது எல்லாம் together forms one digestive system. இது மட்டும்தான் இருக்கா digestive systemத்தில்? ஆக்சசரி ஆர்கன்ஸும் இருக்கு. யார் யார், லிவர் கான்ட்ரிபியூட் பண்ணுது, தென் pancreas கான்ட்ரிபியூட் பண்ணுது, ரைட்? அதனால தான் இது நிறைய ஆர்கன்ஸ் செய்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துட்டிங்களா, யாரெல்லாம் வருவா, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், பக்கல், அதுக்கு அடுத்தது உள்ள எஸ் ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது என்னது, common passage for food and water, sorry, food and air. Okay, pharynx க்கு அப்புறம் larynx. larynxங்கிறது என்ன பார்த்துருக்கோம், yes, voice box. larynx க்கு அடுத்தது யார் இருக்கா, நம்ம trachea. trachea is also called as windpipe. இதுக்கப்புறம் யார் இருக்கா, yes, இதுக்கப்புறம் bronchi, அதுக்கு கீழே lungs. ஓகே, லங்ஸில் alveoli எல்லாம் இருக்குது, டெர்மினல் bronchioles, alveoli எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஸ்பிளிட் அப் த ஒர்க் இன் அ வே தட் எக்ஸிபிட் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி சர்வைவல் ஆஃப் தி பாடி ஆஸ் அன் ஹோல். ஓகே, ஸோ இது மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி வேலை பார்க்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் வேலை பார்க்கும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட் பண்ணுற வேலை பார்க்கும், ரைட்டா? ஸோ அதுக்கான வேலையை அது என்ன பண்ணியிருக்கு, டிவைட் பண்ணி எடுத்திருக்கு, ரைட்? அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி சர்வைவல் ஆஃப் த பாடி ஆஸ் அ ஹோல். ஸோ இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அந்த பாடி ஆஸ் அ ஹோலாக சர்வைவ் ஆக முடியும். ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் யார் இருக்கா பாருங்கள், ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உங்கள் நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லங்ஸ் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், மவுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆனஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் யூரினரி சிஸ்டம், யூரினரி சிஸ்டத்தில் யார் இருக்கா, எஸ், பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்கும், ரைட்? 2 கிட்னி இருக்கும். ஸோ பேர் ஆஃப் கிட்னிஸ். அடுத்து என்ன இருக்கு, பேர் ஆஃப் யூரேட்டர், தென் ஒரே ஒரு யூரினரி பிளாடர்,
and ஒரு outer opening urethra. So இது மொத்தமா urinary system. Okay. Next nervous system. Nervous systemத்துல என்ன இருக்கு? Nervous tissues தான் இருக்கு, right? அப்ப அதுல யாரெல்லாம் இருக்கா? Brain இருக்கு, spinal cord இருக்கு, and other nerves இருக்கு. Next comes muscular tissues. Muscular systemத்துல என்னெல்லாம் பார்த்தோம்? 4 type of muscular tissues பார்த்தோம், right? Muscular systemத்துல. So அது மொத்தமா நம்ம muscular system சொல்றோம். Next comes skeletal tissues. Sorry. Muscular systemத்துல 3 types of tissues பார்த்தோம். Muscular tissuesலயே என்னென்ன பார்த்தோம்? ஒன்று skeletal tissue, next smooth muscles, next third one is cardiac, right? இந்த different types of muscles தான் பார்த்தோம். Next comes skeletal system. Skeletal systemத்துல யார் இருக்கா? 206 bones இருக்கு நமக்கு, right? 206 bones and cartilage. Cartilages இதுவும் எதுல தான் வரும்? Skeletal systemத்துல தான் வரும், right? So இது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனாதான் என்ன ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு ஆர்கானிசம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியும், ரைட்? அதனால தான் நம்ம சின்க்ரனைஸ்டு வேல எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம். Organ and organ system. The basic tissues, as you have learnt in an earlier classes, the organize to form organs, which in turn associate to form organ system in a multicellular organisms. ஆனால் அதே யூனிசெல்லுலராக இருந்தால் ஒரே செல்லு தான் எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணும். So such an organization is essential for more efficient and better coordinated activities of millions of cell constituting an organism, right? ஸோ ஒரு ஆர்கானிசத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன இருக்கணும்? கரெக்டாக ஒரு கோஆர்டினேட்டட் வேல எல்லா ப்ராசஸும் நடக்கணும், ரைட்? ஸோ ஈச் ஆர்கன் இன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் டிஷ்யூஸ். For example, our heart consists of all the 4 types of tissues. Epithelial tissue இருக்கும், connective tissue, muscular tissue, neural tissue எல்லாமே இருக்கும். பட் இது எல்லாமே எப்படி எனக்கு ஆக்ட் ஆகணும்? கோஆர்டினேட்டட் வேல ஆக்ட் ஆகணும். ஸோ கோஆர்டினேட்டட் வேல ஆக்ட் ஆனால் தான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும், ரைட்? ஸோ எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலர், நியூரல் 4மே இருக்கும், ரைட்? ஸோ எங்கெங்கே இருக்குது? ஸோ எபிதீலியல் அப்படிங்கிறத நம்ம என்ன படித்தோம்? அவுட்டர் மோஸ்ட்னு படித்தோம், ரைட்? அப்போ ஹார்ட்டோட அவுட்டர் மோஸ்ட்லி என்ன இருக்க போகுது? சுற்றியும் கண்டிப்பாக எபிதீலியல் செல்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இருக்கிறது நர்வஸ் டிஷ்யூ. ஸோ நர்வஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது ஹார்ட் வந்து கண்டக்ஷன் பண்ணும், கரெக்டாக? ஹார்ட் கண்டக்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணும்? கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகணும், ரைட்? ஸோ அந்த கண்டக்ஷனுக்கு யூஸ் ஆகுது யார்? நர்வ்ஸ், ரைட்? ஸோ நர்வஸ் டிஷ்யூவும் ஹார்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் மசில் டிஷ்யூ. என்ன டைப் ஆஃப் மசில் இருக்குது கார்டியாக்கில்? இதில் என்ன டைப் ஆஃப் மசில் இருக்குது ஹார்ட்டில்? எஸ், கார்டியாக் மசில். ஸோ அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னோம்? பிளட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ, ஏரியோலார் டிஷ்யூ. ஏரியோலார் டிஷ்யூவும் ஸ்கின்னுக்கு அடியே இருக்கும், ஓகே? கொஞ்சம் லூஸாக ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இது எல்லாம் அது குஷனிங் எஃபெக்ட்டுக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும்? கனெக்டிவ் டிஷ்யூவாக ஹார்ட்டில் இருக்கும், ஓகே? ஸோ திஸ் இஸ் ஹார்ட். ஹார்ட்டில் அடிப்போசைட்ஸ் இருக்கும். அடிப்போசைட்ஸுங்கிறது யாருன்னு சொன்னோம்? அடிப்போசைட்ஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட், இதெல்லாம் எங்கே வருது? எஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸில் வரும். கார்டியோமயோசைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கார்டியாக் மசில் டிஷ்யூஸ். கார்டியாக் மசில் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற டிஷ்யூஸ் தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், ஓகே? நெக்ஸ்ட்டு எண்டோதீலியல் செல்ஸ். எண்டோதீலியல் செல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எபிதீலியலோட வெரைட்டி. நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில் செல்ஸ் அண்ட் பெரிசைட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மூத் மசில் செல்ஸ் அப்படின்னாவே மசில் டிஷ்யூஸ்க்கு போயாச்சு. நெக்ஸ்ட் இம்யூன் செல்ஸ், WBC, இதெல்லாம் எதில் வரும்? கனெக்டிவ் டிஷ்யூவில் வரும். ஏன்னா பிளட் அப்படிங்கிறதே கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு நியூரான், நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது? ஹார்ட்டில் இருக்குது, ஓகே? So we also notice after some careful study that the complexity in organ and organ systems displays certain discernible trend. Discernible trend. Okay. We also noticed after some
We also noticed after some careful study that the complexity in organ and organ systems displays certain discernible trend. So என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் நமக்கு தெரியுது. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம டிஷ்யூஸை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தட் இஸ் நத்திங் பட் அன் எவல்யூஷனரி ட்ரெண்ட். ஸோ எவல்யூஷனரி பேசிஸில் அது எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் காமிக்குது. ஓகே. In this chapter, you are being introduced to morphology and anatomy of a frog. So, in the chapter, இப்போ நம்ம வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாமே introduction. So, structural organization in animals ன்னு பார்த்ததுனால, so animalsல எப்படியெல்லாம் structural organization இருக்குன்னு பார்த்தோம், right? So, animals பொறுத்த வரைக்கும் 4 main tissues தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த 4 main tissues வச்சு தான் நிறைய types of organs, organ systems எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. So, அந்த 4 main type of tissues என்னென்ன? S, muscular tissue, then epithelial tissue, then connective tissue and nervous tissue. Very good. So, in this chapter, you are being introduced to morphology and anatomy of frog. So, as per in the chapter, நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா anatomy and morphology of frog பற்றி படிக்க போகிறோம். Okay. So, what is anatomy and what is morphology? Yes. Morphology அப்படின்னா external characters பற்றி படிக்கிறது, which means நம்ம கண்ணால் பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை பற்றி படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட்டுக்கு மார்ஃபாலஜி அப்படின்னா என்னது? ஸ்டெம்மு நம்ம கண்ணுக்கு தெரியுது, வெளியில் ஸ்டெம்மு பார்க்க எப்படி இருக்கும்? பச்சை கலரில் இருக்கும், நீட்டமாக இருக்கும், சிலது வந்து கிளைம்பிங்காக இருக்கும், ரைட்? இதெல்லாமே என்னது? மார்ஃபாலஜி. ஓகே. லீஃப் இருக்குது, லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? ஆப்போசிட் சைடு அரேஞ்ச் ஆயிருக்கா, இல்லை ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி படிக்கிறது. ஸோ இதெல்லாமே மார்ஃபாலஜி. அதே அனட்டமி அப்படின்னா நம்ம ஸ்டெம்மை கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறது அனட்டமி. ஓகே. ஸோ இங்கே நம்ம மார்ஃபாலஜி அண்ட் அனட்டமி ஆஃப் ஃப்ராக் பார்க்க போகிறோம். ஸோ மார்ஃபாலஜி ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் ஃபார்ம் ஆர் எக்ஸ்டர்னலி விசிபிள் ஃபியூச்சர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் மார்ஃபாலஜி. ஓகே. ஸோ இதை மார்ஃபாலஜியா அனட்டமியா? எஸ், 5 seconds டைம். இது மார்ஃபாலஜியா இல்லை அனட்டமியா? எல்லாரும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அனட்டமி. ஏன் இது அனட்டமி? நம்ம லிட்டரலாக ஃப்ராகை கட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் என்னன்னு பார்க்குறோம், ரைட்? அதனால் இது அனட்டமி. சாரி, எஸ், அதனால் இது அனட்டமி. சரி, அப்படி பார்த்தாலும் நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் என்னன்னு தான் பார்த்துருக்கோம், கரெக்டாக? நம்ம அந்த ஆர்கன்ஸில் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, உள்ளே என்ன டிஷ்யூஸ் இருக்குன்னு நல்லா பார்க்கல, ரைட்? ஸோ அதை நான் இப்போ எப்படி சொல்லலாம்? அனட்டமி கட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸோட மார்ஃபாலஜியை பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு என்ன கண்ணில் தெரியுதோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கட் ஓப்பன் பண்ணதுனால இது அனட்டமி. பட் இந்த அனட்டமியில் நான் என்ன பார்க்குறேன்? மார்ஃபாலஜி ஆஃப் அண்ட் ஆர்கன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம்ல, ரைட்? ஏன்னா உங்கள் புக்கில் அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திஸ் இஸ் அனட்டமி ஒன்லி. பட் நான் அதை எப்படி சொல்லலாம்? இந்த ஆர்கன்ஸை சும்மா கண்ணால் பார்க்குறேன், இது ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறேன், இது லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்கிறேன். பட் உள்ளே என்ன இருக்குன்னு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை வெட்டி அந்த டிஷ்யூஸ் எப்படி இருக்குன்னு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கல. பட் ஸ்டில் திஸ் இஸ் அனட்டமி ஒன்லி. ஏன்னா ஆல்ரெடி கட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அனட்டமி ஒன்லி. பட் அனட்டமியில் நான் என்ன படிக்கிறேன்? இப்போது இதில் பார்க்கும்போது அந்த ஆர்கன்ஸ் மட்டும் பார்க்குறேன், என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் மார்ஃபாலஜி ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது அது அனட்டமி. அப்போ இது என்ன? This is nothing but morphology. So morphology பொறுத்த வரைக்கும் 2 ஐஸ் இருக்குது, டிம்பானம் இருக்குது, ஸ்னவுட் இருக்குது, நாஸ்ட்ரல்ஸ், மவுத் இருக்குது, அண்ட் மேலே வந்து டார்க் கலராக இருக்கும், அண்ட் கீழே வந்து எப்படி இருக்கும்? லைட் கலராக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம படிக்கிறது எல்லாமே என்னது? மார்ஃபாலஜி. ஓகே. In the case of plants or microbes, the term morphology precisely mean only this. ஓகே. ஸோ மைக்ரோப்ஸோ இல்லை பிளான்ட்ஸோ எடுத்துட்டிங்கன்னா மார்ஃபாலஜி அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம படிக்கிறது, அனட்டமி அப்படின்னா கட் ஓப்பன் பண்ணி உள்ளே படிக்கிறது, அவ்வளோதான் டைரக்ட் மீனிங். இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் திஸ் ரெஃபர்ஸ் டு தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அனட்டமியை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம்? ஆர்கன்ஸோட அப்பியரன்ஸ், அப்படி இல்லைன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லலாம், ரைட்? The word anatomy conventionally is used for study of morphology of internal organs in the animals. So anatomy அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, study of morphology of internal organs, அவ்வளோதான்.
இன்டர்னல் ஆர்கன்ஸ்னாவே நான் கட் ஓப்பன் பண்ணி தான் உள்ளே பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி anatomy. So you will learn the morphology and anatomy of frogs representing the vertebrates. So vertebrate represent பண்ணி இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம், ஃப்ராகோட மார்ஃபாலஜியும் anatomy இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, frogs can live in both on land and in fresh water and belongs to the class amphibia of phylum chordata. Right, இது நமக்கு தெரியும். frogs எங்கே இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம எந்த கிளாஸில் வச்சுருக்கோம், கிளாஸ் ஆம்ஃபிபியாவில் வச்சுருக்கோம். அண்ட் ஃபைலம் கார்டேட்டா. ரைட், கார்டேட்டாவில் வர கிளாஸ் தான் என்னது, ஆம்ஃபிபியா. ரைட், ஓகே. இதோட சப்ஃபைலம் என்ன அப்போ, ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் ஆம்ஃபிபியா. அப்போ இதுக்கு ஒரு சப்ஃபைலம் இருக்கு, அனிமல் கிங்டத்தில் படிச்சிருப்போம். ரைட், சப்ஃபைலம், வெரி குட், வெர்டிப்ரேட்டா. ஸோ வெர்டிப்ரேட்டா தான் சப்ஃபைலம். ஓகே, கார்டேட், ஃபைலம் கார்டேட்டா, சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா, அண்ட் அதுக்கு கீழே தான் என்னது, கிளாஸ் ஆம்ஃபிபியா. சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டாவில் 4 கிளாஸஸ் இருக்குது. என்னென்ன கிளாஸ் இருக்குது, கிளாஸ் பிசஸ், சாரி, class Pisces, then class Amphibian, then class Reptiles, Mammals, and நடுவில் இன்னொரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் Aves, பேர்ட்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இது எல்லாமே இருக்குது. அதில் இந்த 4 யார், ஆம்ஃபிபியா, ரெப்டாலியா, மேமல்ஸ் அண்ட் Aves. இவங்க 4க்குமே என்ன இருக்குது, டெட்ராபோடா. அப்போ என்ன அர்த்தம், 4 limbs இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபின்ஸ் தான் இருக்குது. ஓகே, நீந்தருக்கான ஃபின்ஸ் தான் இருக்குது. The most common species of frog found in India is Rana tigrina, R capital. Okay, Rana tigrina, R capital இருக்கும். செகண்டிட்டி இது வந்து ஜீனஸ், அதனால் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணணும். டைக்ரீனா அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் என்னெல்லாம் இதில் எழுதியிருக்கணும், எஸ், இட்டாலியன் ஸ்டைலில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை என்ன பண்ணணும், தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது யார், இதுதான் ராணா டைக்ரினா. இது நம்ம யூஸ்வலாக இங்கே பார்க்குற ஃப்ராக். ஓகே, ஸோ தே டு நாட் ஹாவ் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். தட் இஸ் தேர் பாடி டெம்பரேச்சர் வேரியஸ் வித் டெம்பரேச்சர் ஆஃப் தி என்விரான்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்குது. அதனால நம்ம ஃபீவர் வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ரைட், நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாடி டெம்பரேச்சர் இல்லைன்னா நம்ம எப்படி ஃபீவர்னு கண்டுபிடிப்போம். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதுக்கு மேலே போகிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஃபீவர்னே சொல்கிறோம். ரைட், ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, என்விரான்மெண்ட்டில் எப்படி டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும். ரைட், பட் இங்கே அது நடக்காது. இங்கே ஃப்ராகுக்கு எப்படின்னா, அது கான்ஸ்டண்ட்டான பாடி டெம்பரேச்சர் உள்ளே மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வெளியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட பாடி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். வெளியே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதோட பாடி டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ சச் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அஸ் cold blooded or poikilothermic. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அப்படி இல்லைன்னா பாய்க்லோதெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இது ஃப்ராக், கோல்டு பிளட்டடில் ஃப்ராகு வந்து ஒன் ஆஃப் தி பாய்க்லோதெர்மிக். இது இல்லாமல் நிறைய ஆளுங்க பாய்க்லோதெர்மிக்கில் வராங்க. யாரெல்லாம், எஸ், எனி ஐடியா? எஸ், ஃபிஷ்ஷஸ் வரும், தென் ஆம்ஃபிபியா, எல்லா ஆம்ஃபிபியாஸும் வரும், ரெப்டைல்ஸ். ஓகே, இவங்க எல்லாத்துக்குமே கோல்டு பிளட்டட். அது இன்னும் நம்ம கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னோம்னா அப்போ நம்ம வார்ம் பிளட்டட், இது கோல்டு பிளட்டட். ஸோ நம்ம எதில் வருவோம், எஸ், mammals and aves.
ஓகே, இந்த ரெண்டுமே வார்ம் பிளட்டடில் வரும். ஸோ சி ஃபிஷ்ஷஸ், அலிகேட்டர். அலிகேட்டர் எதில் வருது? ரெப்டைல்ஸ். ரெப்டைலோட சேம் இதில் தான் வரும், ரைட்? தட் இஸ் எஸ், crocodile இருக்கிற சேம் இதில் வரும். crocodileம் அலிகேட்டரும் எங்கே இருக்குது? ரெப்டைல்ஸில் ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ராக், லிசர்ட், ஸ்னேக்ஸ். ஓகே, ஆம்பிபியஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் கூட சொல்லியிருக்கோம். அண்ட் ஃபிஷ்ஷஸ். இந்த மூணுக்குமே என்ன இருக்குது? கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற யாருக்குமே என்ன பண்ண முடியாது? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பாடியில் மெயின்டைன் பண்ண முடியாது. பட் என்விரான்மெண்ட் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னாகும்? உள்ள இருக்கிற பாடி டெம்பரேச்சரும் மாறும். ஓகே, you might have also noticed the changes in the color. You might have also noticed changes in the color of the frog while they are in grasses and on dry land. பார்த்துருக்கீங்களா? சேஞ்ச் ஆகிறத பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அந்த மாதிரி ட்ரை லேண்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு அதே ட்ரைனஸ் கலரில் இருக்கும், ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அதே வந்து ஒரு க்ரீன் லீவ்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா லைட் க்ரீனிஷ் கலராக மாறும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து லைட்டாக மாறும் ஃப்ராக்ஸ்க்கு. ஸோ that ability to change the color is called as camouflage. Okay, so they have the ability to change the color to hide them from their enemies. So that is called camouflage. So இந்த camouflage பண்ற அந்த this protective coloration, இந்த protective coloration நம்ம என்ன சொல்றோம்? mimicry. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற லீஃப் மாதிரியே மிமிக்ரி பண்ணி இது என்ன பண்ணும்? அப்படியே லைட் க்ரீன் கலரில் இருக்கும். அதே கீழே நிலத்தில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ப்ரௌன் கலராக மாறும், ரைட்? ஸோ இதை நம்ம மிமிக்ரின்னு சொல்கிறோம். ஸோ பட் கலர் சேஞ்ச் ஆகிற எபிலிட்டியை கேமோஃப்ளாஷ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ப்ரொடெக்டிவ் கலரேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மிமிக்ரின்னு சொல்கிறோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ இதில் எங்கே ஃப்ராக் இருக்குது? சி, இதே கலரில் இருக்குது, ரைட்? ஸோ ப்ரிடேட்டர்ஸ்க்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இங்கே எஸ், இதே க்ரீன் கலரில் இருக்கிறனால ப்ரிடேட்டர்ஸ்னால அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த கலர் சேஞ்சிங் கெப்பாசிட்டி இஸ் கால்ட் அஸ் கேமோஃப்ளேஜ். அண்ட் இந்த மாதிரி மிமிக் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? மிமிக்ரின்னு சொல்கிறோம். ஓகே, you may also know that frog are not seen during peak summer and winter. ஆமாவா இல்லையா? பீக் சம்மர்லேயும் பீக் வின்டர்லேயும் ஃப்ராக்ஸ் வெளியே வராது. ஏன்? பீக் சம்மர் அப்படிங்கும்போது என்ன இருக்கும்? டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். அண்ட் பீக் வின்டர் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். அப்போது ஃப்ராகோட பாடி டெம்பரேச்சரும் என்னாகும்? இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட சேர்ந்து ஃப்ராகோட பாடி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வின்டரில் கம்மியாகுது அப்படின்னா ஃப்ராகோட டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் என்னாகும்? கம்மியாயிரும், ரைட்? ஸோ டியூரிங் திஸ் பீரியட் தே டேக் ஷெல்டர் இன் டீப் பரோஸ் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கோல்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கோல்ட்லேருந்து அது பாதுகாத்திருக்காக இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கோல்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கோல்டிலிருந்து அதை தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அது என்ன பண்ணுன்னா நிலத்தில் நல்லா ஒரு பரோ ஃபார்ம் பண்ணும், நல்லா ஓட்டை போட்டு அடியில் போய் விழுந்துடும். ஓகே, ஸோ மேலே இருக்கிற டெம்பரேச்சரை கொஞ்சம் கீழே வர விடாமல் இன்சுலேட்டிங் மாதிரி காப்பாற்றும் சாயில். ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ், இதை என்ன சொல்கிறோம்? சம்மர் ஸ்லீப். ஸோ சம்மர் ஸ்லீப்புங்கிறது எப்போ இதாக உள்ளே அந்த மாதிரி போய் பரோவில் உட்காந்துக்கிறது? எஸ், சம்மர் டைமில். ஸோ அந்த தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டிவேஷன். And winter sleep is called as hibernation. இது கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. எஸ்டிவேஷன் என்ன, ஹைபர்னேஷன் என்ன? ஸோ எஸ்டிவேஷன் அப்படிங்கிறது சம்மர் ஸ்லீப். எஸ் அண்ட் எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் அண்ட் எஸ்ங்கிறனால சம்மர்னா எஸ்டிவேஷன், சம்மர் ஸ்லீப் அப்படின்னா. வின்டர் ஸ்லீப் அப்படின்னா தட் இஸ் ஹைபர்னேஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது சாயில், இது மேலே இங்கே தான் இருக்குது சர்ஃபேஸ். ஸோ ஒரு பரோ ஃபார்ம் பண்ணி உள்ளே நல்ல பெரிய பரோ ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே ரெஸ்ட் எடுக்கும். பார்த்தீங்களா, உள்ளே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் வெளியே ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் இது உள்ளே வந்து செட்டில் ஆயிரும் அண்ட் இட் வில் கோ ஃபார் அ ஸ்லீப். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற பாடி மெட்டபாலிசம் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஸ்லோவாக இருக்கும் அண்ட் கம்மியாக நடக்கும். ஸோ தட் இது வெளியே போய் ஃபுட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற சேவ்டு ஃபுட்டே என்ன பண்ணும்? சேவ்டு நியூட்ரிஷன்ஸுமே வச்சு அதை அப்போதைக்கு மேனேஜ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வின்டர் ஸ்லீப். அப்போ வின்டர் ஸ்லீப்னா என்னது? எஸ், எஸ்டிவேஷனா ஹைபர்னேஷனா? ஹைபர்னேஷன். ஸோ சம்மர் ஸ்லீப் அப்படின்னா எஸ்டிவேஷன். ஓகே, இதே மாதிரி சம்மர் ஸ்லீப்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மார்ஃபாலஜி. ஹாவ் யூ எவர் டச் த ஸ்கின் ஆஃப் ஃப்ராக்? யாராவது தொட்டு பார்த்துருக்கீங்களா?
நிறைய பேத்துக்கு ஃப்ராக்னாவே பயமாக இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து ஃப்ராக் தொட பிடிக்காது, ஏன்னா ஸ்லைமியாக இருக்கும், ரைட்? நிறைய பேத்துக்கு அந்த ஸ்லைமினஸ் பிடிக்காது, அதனால் தொட மாட்டாங்க, கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும் நிறைய பேத்துக்கு, ரைட்? ஸோ ஏன் அப்படி இருக்குது? The skin is smooth and slippery due to the presence of mucus. வெளியே ஆக்சுவலாக மியூக்கஸ் இருக்கும், அதனால உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் காப்பாற்றுறது தான் அந்த மியூக்கஸோட வேலை. ஓகே, the skin is always maintained in an moist condition. ஸோ ஸ்கின் எப்பவுமே எப்படி மெயின்டைன் ஆகிருக்கும்? மாய்ஸ்ட் கண்டிஷனில் மெயின்டைன் ஆகிருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. மாய்ஸ்ட் கண்டிஷனில் தான் எப்பவுமே மெயின்டைன் ஆகிருக்கும். அண்ட் அது எதனால்? மியூக்கஸ் இருக்கிறனால. ஓகே, அந்த ஸ்லிப்பரினஸ் எதனால் வருது, ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரினஸ் எதனால் வருது அப்படின்னு கேட்டால் பிகாஸ் ஆஃப் மியூக்கஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ராகோட மார்ஃபாலஜி. ஓகே, நம்ம ஃப்ராகோட மார்ஃபாலஜி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ராகோட அனாட்டமி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ராகோட மார்ஃபாலஜிங்க என்னது? நம்ம பார்க்கும்போது இருக்கிற கேரக்டர்ஸ், வெளியே இருக்கிற கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஃப்ராகுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹேவ் யூ எவர் டச் த ஸ்கின் ஆஃப் ஃப்ராக்? தொட்டு பார்த்துருக்கீங்களா யாராவது? சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஃப்ராகை பிடிச்சி விளையாடிப்பீங்க, ரைட்? ஸோ அது எப்படி இருக்கும், பார்க்க எப்படி இருக்கும், தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும், ரைட்? ஸோ த ஸ்கின் இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூக்கஸ். ஏன் அப்படி வளவளன்னு இருக்குது அப்படின்னா மியூக்கஸ்னால மேலே ஒரு செக்ரேஷன், மியூக்கஸ் செக்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால் எப்படி இருக்கும், தொட்டு பார்த்தா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், ரொம்ப வளவளன்னு இருக்கும். த ஸ்கின் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன்ட் இன் அ மாய்ஸ்ட் கண்டிஷன். ஸோ எதுக்காக இது செக்ரேட் ஆகுது? ஸ்கின் எப்பவுமே வந்து ஒரு மாய்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா ஸ்வெட் கிளான்ஸ் பெருசாக கிடையாது, ஸோ அதனால் மாய்ஸ்டர் என்ன பண்ண முடியாது. சாரி, த ஸ்கின் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன்ட் இன் அ மாய்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த மாய்ஸ்ட் கண்டிஷனில் அதை மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், என்ன இருக்குது, அங்கே மியூக்கஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஷைனி அப்பியரன்ஸ்? இந்த ஷைனியாக இருக்கிறது எல்லாமே எதனால்? பிகாஸ் ஆஃப் மியூக்கஸ். ஸோ இதை ரொம்ப ஜூம் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி இருக்கும்னா, இது நடுவில் பாருங்கள், ரைட்? உங்களுக்கு தெரியுதா? மியூக்கஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஸ்கின் ஆஃப் த ஃப்ராக். ஸோ இதுவும் எப்படி இருக்குது, ரொம்ப ஷைனியாக இருக்குது. எதனால் ஷைனியாக இருக்குது? மியூக்கஸ் இருக்கிறனால. ஓகே, அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து ஃபோர் லிம்ப், இது ஹைண்ட் லிம்ப். நம்ம சைட்லேருந்து எடுத்துருக்க பிக்சர் இது. ஓகே, ஃபோர் லிம்ப், ஹைண்ட் லிம்ப், முன்னங்கால், அது பின்னங்கால், ரைட்? ஸோ இது இப்போ பாடி. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். மேலே ஃபுல்லாக நல்லா ஓரளவுக்கு டார்க் கலராக இருக்குது, க்ரீன் கலர். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்ஸ் க்ரீன், இந்த மாதிரி லைட் க்ரீன் ஆர் டார்க் க்ரீன் இல்லை ஒலிவ் க்ரீன் கலர்ஸில் இருக்கும். ஸோ மேலே ஃபுல்லாக எஸ் டார்க் கலராக இருக்குது. கீழே பாருங்கள் ஒரு மாதிரி பேல் எல்லோ மாதிரி இருக்கா, பேல் எல்லோ மாதிரி இருக்கும். ஸோ பேல் எல்லோ கலரில் கீழே இருக்கும். ஓகே, ஸோ மேலே டார்க் கலராகவும் கீழே எஸ் லைட் கலராகவும் இருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான் தெரியுங்க பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது, லைட் கலராக இருக்குது. ஸோ கீழே மேலே ஃபுல்லாக எப்படி இருக்குது, டார்க் கலராக இருக்குது. ஓகே, ஸோ பாடி ஆஃப் த ஃப்ராக் இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். ஸோ பாடி ஆஃப் த ஃப்ராகை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம்னா ஹெட், ட்ரங்க், அவ்வளோதான். அதுக்கு நெக்கோ டெய்லோ எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ the body of the frog is divisible into head and trunk and neck and tail are absent. வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஏன்னா ஃப்ராகுக்கு நெக் இருக்குன்னு நினச்சி நீங்கள் எழுதிட்டு வந்துடுவீங்க. அண்ட் அதே மாதிரி அதோட டேட்போல் ஸ்டேஜில் தான் அதுக்கு என்ன இருக்கும், டெய்லு மாதிரி இருக்கும். பட் நாம் என்ன பண்ணுவோம், ஆமாம் அப்போ ஃப்ராகுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துடுவோம். ஃப்ராக் அப்படின்னாவே அடல்ட் ஃப்ராக். அடல்ட் ஃப்ராகுக்கு டெய்ல் கிடையாது. ஓகே, டெய்லும் இல்லை, நெக்கும் இல்லை, பட் என்னதான் இருக்குது, ஹெட்டும் ட்ரங்க்கு மட்டும்தான் இருக்குது. above the mouth a pair of nostril is present. So மவுத்துக்கு மேலே மீன் சுவாசிக்கிறதுக்காக என்ன இருக்கும், nostrils இருக்கும். ஓகே, ஸோ இது ஹெட். ஸோ இங்கே வரைக்கும் இருக்கிறது ஹெட், அதுக்கப்புறம் இருக்கிறது ட்ரங்க். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்டும் ட்ரங்க் மட்டும்தான் இருக்குது, நெக்கும் டெய்லும் ஃப்ராகுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இது மவுத். மவுத்துக்கு மேலே பாருங்க சின்ன ரெண்டு ஓட்டை தெரியுதா. ஸோ திஸ் இஸ் நாஸ்ட்ரல்ஸ். ஓகே, நாஸ்ட்ரல்ஸ். அதே மாதிரி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும், திஸ் இஸ் நாஸ்ட்ரல்ஸ். இந்த சைடும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் நாஸ்ட்ரல்ஸ். ஐஸ் ஆர் பல்ஜ்டு அண்ட் கவர்ட் பை அ நிக்டேட்டிங் மெம்பரைன் தட் ப்ரொடெக்ட்ஸ் தெம்செல்வ்ஸ் இன் வாட்டர். எஸ், ஐஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பல்ஜாக இருக்குது, அது உள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ ஐஸ் ஆர் பல்ஜ்ட் அண்ட் இந்த ஐஸை கவர் பண்ணுறதுக்காக என்ன இருக்குன்னா இங்கே ஒரு நிக்டேட்டிங் மெம்பரைன் இருக்கும். ஓகே,
ஸோ இந்த நிக்டேட்டிங் மெம்பரேன் என்ன ஆகும், இது தண்ணிக்குள்ளே போகும்போது மொத்தமாக வந்து கவர் பண்ணும் இந்த ஓகே. ஸோ ஐஸ் ஆர் பல்ஜ்ட் அண்ட் கவர்ட் பை a nictitating membrane. So eyes are bulged and covered by a nictitating membrane that protects them from them while in water. So அது வாட்டரில் இருக்கும்போது இந்த nictitating membrane தான் என்ன பண்ணும், இந்த nictitating membrane தான் என்ன பண்ணும், அந்த ஐஸை கவர் பண்ணும். ஸோ தட் இந்த வாட்டர் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக. on either side of the eyes a membranous tympanum that ear receives sound signal. ஸோ ரெண்டு கண்ணுக்கு பக்கத்துலையுமே என்ன இருக்கும், டிம்பானம் இருக்கும். ஸோ அந்த டிம்பானத்தில் என்ன ஆகும், சிக்னல்ஸ் கேட்கும். ஓகே, நம்மள மாதிரி பின்னா இருக்காது, நமக்கு இருக்கிறதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் இயர், திஸ் இஸ் பின்னா. ஆனால் ஃப்ராகுக்கு எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது, ஒன்லி டிம்பானம். The forelimbs and hind limbs helps in swimming, walking, leaping and burrowing. ஸோ ஃபோர் லிம்பும் ஹைட் லிம்பும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஒன்று ஸ்விம் பண்ணுறக்காக, அடுத்தது வாக்கிங், தென் லீப்பிங் அண்ட் தென் பரோயிங். பரோயிங்னா என்னது, மண்ணை தோன்றது. ஸோ நம்ம படித்தோமா ஹைப்ரனேஷன் அண்ட் எஸ்டியேஷன் போகும்னு, அந்த டைமில் என்ன பண்ணுவது, மண்ணை பறித்து உள்ளே குழி தோண்டி உள்ளே இருக்குன்னு சொன்னோமா. ஸோ அது பரோயிங். லீப்பிங்கிறது தாவுறது. ஓகே, ஸ்விம்மிங் உங்களுக்கு தெரியும், வாக்கிங் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் nictitating membrane. தெரியுதா உங்களுக்கு, பாதி கண்ணை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது மேலே இப்படி கவர் பண்ணும். சி இதில் வந்து ஒரு 75% கவர் பண்ணியிருக்கு. இது ஆக்சுவலாக ஃபுல்லி கவர் பண்ணும், ரெண்டு ஐஸ்லையுமே கவர் பண்ணும். இது nictitating membrane. ஓகே, சி இதில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் nictitating membrane. ஸோ இது என்ன பண்ணும், இது தண்ணியில் போகும்போது எந்த விதமான இது கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக காப்பாற்றும். ஓகே, நமக்கு இருக்கா nictitating membrane? நோ, நமக்கு வெஸ்டீஜியல். ஓகே, நமக்கு இப்போ யூஸில் இல்லை. ஸோ திஸ் இஸ் டிம்பானம். ஸோ ரெண்டு ஐஸ்க்கு பக்கத்துலேயே என்ன இருக்குது, டிம்பானம் இருக்குது. ஓகே, ஸோ இது டிம்பானம், நோ எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஃபார் ஃப்ராக். அண்ட் ஐஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரொட்ரூட் ஆகி வெளியே வந்திருக்கு. ரைட், ஸோ நல்ல ஐஸ் வந்து ப்ரொட்ரூட் ஆகி வெளியே வந்திருக்கு. தென் இது என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் நாஸ்ட்ரில்ஸ். மவுத்துக்கும் மேலே இருக்கிறது நாஸ்ட்ரில். ஓகே, எஸ், இதுலேயும் நாஸ்ட்ரில் நல்லா தெரியுது பாருங்க. நாஸ்ட்ரில், டிம்பானிக் மெம்பரேன், டிம்பானம், தென் ஐஸ், ஐஸ், நாஸ்ட்ரில், மவுத் அண்ட் டிம்பானம். ஸோ திஸ் இஸ் ஃபோர் லெக். ஓகேவா, ஃபோர் லெக்கில் 4 digits தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபோர் லெக் ஹேவ் ஒன்லி 4 digits. ஸோ 1, 2, 3 and 4. பட் ஹைண்ட் லெக்கில் 5 digits இருக்கும். ஓகே, ஸோ இது ஸ்விம்மிங். ஸோ இது ஃபோர் லெக். ஸோ இது 4 லெக். ஸோ 4 digit தான் இருக்குது, 1, 2, 3, 4. இது ஹைண்ட் லெக். ரைட், ஹைண்ட் லெக்கில் 1, 2, 3, 4 and 5, மொத்தம் 5 இருக்கும் டிஜிட்ஸ். ஓகே, டிஜிட்ஸ்ன்றது நமக்கு விரல் மாதிரி இருக்கிறதா, அதுக்கு இருக்கிறது, அது பேர் டிஜிட்ஸ். ஓகே, இது பரோயிங். ஸோ நல்லா குழி தோண்டி உள்ளே போய் உட்காந்துக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லீப்பிங், தாவுறது. ஸோ தாவருக்கு மெயினாக அது எதை யூஸ் பண்ணுது, ப்ரொப்பல் பண்ணுறதுக்காக மெயினாக ஹைண்ட் லிம்ஸை யூஸ் பண்ணி ப்ரொப்பல் பண்ணும் தள்ளு. ஓகே, ஸோ மவுத்துக்கு மேலே நாஸ்ட்ரில்ஸ், இது மொத்தமாக நம்ம ஸ்னவுட் அப்படிம்போம். அண்ட் ஐ, டிம்பானம், அண்ட் இங்கே மேலே நல்லா டார்க் கலராக இருக்கும், அண்ட் கீழே பேல் கலராக இருக்கும். அண்ட் இது 4 limb, 4 digits தான் இருக்கும். அண்ட் ஹைண்ட் limb இதில் 5 digits இருக்கும். ஓகே, so the hind limbs end in 5 digits and they are larger and muscular than 4 limbs that end in 4 digits. So 4 limbs பார்க்கும்போது எப்படி இருக்கு, 4 limb குட்டையாக தான் இருக்குது. கரெக்டாக, அதே ஹைண்ட் லிம்ப் பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ இருக்குது. அண்ட் 4 லிம்பை கம்பேர் பண்ணும்போது ஹைண்ட் லிம்ப் வெரி மஸ்குலராக இருக்குது, ஏன்னா ப்ரொப்பல் பண்ணும் அதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகுது, அது ஹைண்ட் லிம்பை தான் யூஸ் பண்ண போகுது. So the hind limb end in 5 digit. So this very important MCQ. And 4 limb end in 4 digit. And they are larger and muscular. யாரு, hind limb. Okay. Feet have webbed digits that helps in swimming. இதுவும் important. Feet எப்படி இருக்கும், digits வெப்பாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஸோ இதுதான் digits. அப்போ இது ஃபுல்லாக என்ன இருக்கும், இப்படி ஃபுல்லாக வெப் மாதிரி இருக்கும்.
ஸோ தட் இங்கே ஒரு மெம்பரைன் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அப்போ அது எதுக்கு இருக்குது? ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியும், தண்ணியை ஈஸியாக தள்ள முடியும். ஓகே, ஃப்ராக்ஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலை நீங்கள் நேராக பார்க்கும்போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேல் யார் ஃபீமேல் யாருன்னு. ஹியூமனில் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்கா? எஸ், ஹியூமன்லேயும் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ராக்லேயும் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்குது. இங்கே பார்த்தோன்னே இது மேல் ஃப்ராகா இல்லை ஃபீமேல் ஃப்ராகான்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஹைண்ட் லிம்ப் பாருங்கள், நல்லா மஸ்குலராக லென்த்தியாக இருக்குது ஃபோர் லிம்பை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெப்டு ஃபீட். ஸோ இது நல்லா வெப் ஃபார்மாக இருக்குது பாருங்கள், ரைட்? சரி, இது ஹைண்ட் லிம்போட ஃபீட்டா இல்லை ஃபோர் லிம்போட ஃபீட்டா பார்த்து சொல்லுங்கள். எஸ் ப்ளீஸ், இது ஹைண்ட் லிம்பா இல்லை ஃபோர் லிம்பா? திஸ் இஸ் ஹைண்ட் லிம்ப் பிகாஸ் 1 2 3 4 and 5 digits இருக்கு, ரைட்? ஸோ 5 digitsனால இது ஹைண்ட் லிம்ப் அண்ட் வெப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபோர் லிம்ப். ஃபோர் லிம்பில் மொத்தம் 4 digits, ரைட்? அண்ட் கூட சேர்த்து இந்த ஃபஸ்ட் டிஜிட்டில் தம் பேட்னு ஒன்று இருக்கும், ஆர் திஸ் இஸ் கால்ட் அஸ் நப்ஷியல் பேட். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா ப்ரீடிங் சீசனில் ஃபீமேல் ஃப்ராக் மேலே மேல் ஃப்ராக் வந்து உட்காரும்போது அந்த ஃபீமேல் ஃப்ராக் பிடிக்கிறதுக்கான grip இது. ஓகே, ஸோ தம் பேட் ஆர் நப்ஷியல் பேட். இது எங்கே இருக்குது? ஃபோர் லிம்பில் ஃபஸ்ட் டிஜிட்டில். ஓகே, ஃபோர் லிம்ப் ஃபஸ்ட் டிஜிட் தம் பேட். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேல் ஃப்ராகுக்கு மட்டும்தான் இருக்கும். ஃபீமேல் ஃப்ராகில் இது இருக்குமான்னு கேட்டால் ஃபீமேல் ஃப்ராகில் இருக்காது. ஓகே, ஸோ இதில் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எது மேல் ஃப்ராக் எது ஃபீமேல் ஃப்ராக்னு? ஸோ திஸ் இஸ் மேல் ஃப்ராக் அண்ட் திஸ் இஸ் ஃபீமேல் ஃப்ராக். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ராக் ஃபீமேல் ஃப்ராக் எப்பவுமே மேல் ஃப்ராகை கம்பேர் பண்ணும்போது சைஸில் பெருசாக இருக்கும். ஓகே, மேல் ஃப்ராக் கம்பேரிட்டிவ்லி சைஸில் குட்டியாக இருக்கும். வேறு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா டிம்பேனம். டிம்பேனம் மேல் ஃப்ராகுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் மேல் ஃப்ராகுக்கு, பட் ஃபீமேல் ஃப்ராகுக்கு டிம்பேனம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ நப்ஷியல் பேட் வச்சு கண்டுபிடிக்கலாம். மேல் ஃப்ராக்ஸ் கேன் பி டிஸ்டிங்விஷ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூசிங் வோக்கல்ஸ். Male frogs can be distinguished by the presence of sound producing vocal sacs and also one copulatory pad. So on the copulatory pad the nuptial pad and other than the thumb pad nu solluvom. Okay, on the first digit of the forelimb. This is very important MCQ. எங்க இருக்கு? First digit of the forelimb which are absent in female frogs. So என்னென்ன இருக்கு? So ஒன்று presence of sound producing vocal sacs எங்க இருக்கு? Malesக்கு இருக்கு and copulatory pad and males வந்து females விட குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும் சைஸில். ஓகே, இதெல்லாம் தான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஈஸியாக மேல் ஃப்ராகா இல்லை ஃபீமேல் ஃப்ராகான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் வோக்கல் சாக். அது கத்தும் போது இந்த மாதிரி இருக்கும். சில ஃப்ராகுக்கு இதே மாதிரி பெருசாக வரணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஸ்டில் அதோட மவுத்துக்கு கீழே இருக்கிற பார்ட் என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ளே போகும். ஸோ ஏன்னா அங்கே தான் அதுக்கு என்ன இருக்குன்னா வோக்கல் சாக் இருக்குது. ஓகே, ஸோ ரெய்னி சீசனில் கத்துறது எல்லாம் யார்? மேல் ஃப்ராக் தான் கத்தும். ஸோ அந்த சவுண்ட் எதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த மவுத்து கீழே இருக்கிற பக்கல் கேவிட்டியில், கீழே இருக்கிற பக்கல் கேவிட்டியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அங்கே தான் என்ன இருக்குது, அதுக்கு வோக்கல் சாக் இருக்குது. ஓகே, இது ஃபீமேல் ஃப்ராகுக்கு கிடையாது, மேல் ஃப்ராகுக்கு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் காப்புலேட்டரி பேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டில் ஃபோர் லிம்பில் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்குது என்னது? காப்புலேட்டரி பேட். ஸோ போன கிளாஸ் நம்ம வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக் பார்த்தோம், கரெக்டாக? இப்போ நம்ம பார்க்க போகிறது அனட்டமி, விச் மீன்ஸ் நம்ம உள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஃப்ராகுக்கு உள்ளே என்னெல்லாம் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த பாடி கேவிட்டி ஆஃப் ஃப்ராக் அகாமடேட் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது பிகாஸ் இட்ஸ் அ வெர்டிபிரேட், ரைட்? ஸோ இப்போ வெர்டிபிரேட் வரும்போது என்ன இருக்கும், எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும் எவல்யூஷனரி பேசிஸில். ஸோ இதுக்கும் எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸ் டெவலப்ஸ் ஆகிருக்கு. என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது? digestive system, circulatory system, respiratory, nervous, excretory, reproductive system with well developed structures and function. So இந்த எல்லாமே எங்க இருக்கு? ஃப்ராகுக்கு இருக்கு. Okay, so this is an example for anatomy or morphology.
anatomy ஏன்னா உள்ள இருக்கிறத பத்தி படிக்க போறோம். பட் உள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸையுமே நம்ம ரொம்ப டிவைட் பண்ணி உள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்கல. we just seeing the parts. அதனால நம்ம என்ன சொன்னோம்? morphology of internal organs அப்படினு சொன்னோம். okay, so this is tongue and next it goes to tongue. this one is buccal cavity. இங்க இருக்கிற buccal cavity ல இருந்து இருக்குது. then esophagus. esophagus-ங்கிறது இவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். okay, esophagus-க்கு அப்புறம் stomach. stomach-ல இருந்து intestines. next large intestine, this small intestine, large intestine. next goes to cloaca. நடுவுல rectum இருக்கு. okay, so இது என்ன digestive system? yes, it starts from mouth. so mouth to cloaca. cloaca அப்படிங்கிறது external opening. okay, so mouth to cloaca. so this is digestive system. okay, நாம இப்போ first digestive system பத்தி தான் பார்க்க போறோம். so the digestive system consists of alimentary canal and digestive glands. இப்போ நம்ம பார்த்தது alimentary canal, right? இது இல்லாம digestive glands இருக்கு. so the alimentary canal is short because frogs are carnivores. this is very important MCQ. so இங்க எப்படி இருக்கும் alimentary canal? ஷார்ட்டா இருக்கும் because frog வந்து carnivore. ஏன் carnivoreக்கு ஷார்ட்டா இருக்கு when compared to herbivores? herbivoresக்கு லாங்கா இருக்கும். ஏன்னா they have an extra part called rumen, right? so அதனால தான் என்ன சொல்றோம் ruminant animals அப்படினு சொல்லுவோமா. so எதுக்கு அது இருக்கு? methanogens அங்க இருக்கும், so that it will helps in the digestion of cellulose. okay, but இங்க அதோட தேவை கிடையாது. அதனால தான் இங்க எப்படி இருக்கு? ஷார்ட்டா இருக்கு. it's very important MCQ. so alimentary canal is short because frogs are carnivores. the mouth opens into the buccal cavity that leads to the esophagus through pharynx. so எப்படி இருக்கும்னா first mouth அப்படிங்கிறது என்னது? it is an opening. okay, so mouthங்கிறது opening. அதுக்குள்ள இருக்கிறது அதுக்குள்ள இருக்கிறது cavity, that is buccal cavity. okay, buccal cavityக்கு அடுத்து வர்றது pharynx and அதுக்கப்புறம் வரதா யாரு? நம்மளோட esophagus. okay, esophagus அடுத்து எங்க போகும்? stomach. okay, சரி, இந்த pharynx அப்படிங்கிறது என்னன்னா it is an common passage for food and air. so ரெண்டுமே அந்த இடத்துல தான் என்ன ஆகும்? பிரியும். okay, so this is morphology. so morphology நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? eyes are protruding outside ன்னு பார்த்தோம், and they have nictitating membrane, then external nostrils, then they will have tympanum, right? foreleg இருக்கு, hind leg இருக்குன்னு பார்த்தோம், and forelegல 4 digits தான் இருக்கு, hind legல 5 digits இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா? and இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்? ஒரு copulatory pad இருக்கும். எதுல? first digitல இருக்கும், right? and மேல ஃபுல்லா டார்க் கலர், கீழே ஃபுல்லா பேல் எல்லோ கலர்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது digestive system. it starts from the mouth and ends in cloacal aperture. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? buccal cavityக்கு அடுத்தது pharynx. pharynxலேருந்து esophagus ஸ்டார்ட் ஆகும் and இங்கிருந்து தான் என்ன ஆகும்? லங்ஸுக்கும் போகும். ஓகே, செப்பரேட். அதனால தான் நம்ம அதை காமன் பேசேஜ் சொல்கிறோம். ஸோ அடுத்தது esophagus வெரி ஷார்ட் பைப் அது. ஓகே, அடுத்ததே யார் வருவா? ஸ்டொமக் தான் கொஞ்சம் பல்ஜ்டாக இருக்கும். ஓகே, ஸ்டொமக்கு அடுத்து வர்றது ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் இங்கே லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் வரும். அதோட எண்டில் ரெக்டம் இருக்கும் அண்ட் ஓப்பனிங் இஸ் கால் cloaca, நடுவில் யூரினரி பிளாடர் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் alimentary canal. இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக செக்ரீட் ஆகிற கிளான்ஸ் இருக்குது, செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ் இருக்குது. யார் இருக்கா? லிவர் என்ன செக்ரீட் பண்ணுதுங்க? பைல் ஜூஸ். அண்ட் இந்த பைல் ஜூஸ் வந்து கேல் பிளாடரில் இருந்து என்ன ஆகும்? எஸ், ஸ்டோர் ஆகி கான்சன்ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ liver secrete bile juice. Bile juice is stored and concentrated in gallbladder. So once concentrated ஆனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? கான்சன்ட்ரேட் ஆனோன்னா அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனில் போர் ஆகும். ஓகே, சரி, எதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது? இன்டெஸ்டைனில் போர் ஆயிடுச்சு. எதுக்காக இருக்கு? எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். emulsification of fat.
What is meant by emulsification of fat? Yes, நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் கரெக்ட்டா? என்ன பண்ணும்? பெரிய ஃபேட் குளோபியூலா இருக்கிறத இது என்ன பண்ணும்? மேல ஆக்ட் ஆகி குட்டி குட்டி ஃபேட் குளோபியூல்ஸா மாத்தும். ஓகே? ஸோ இப்போ குட்டி குட்டியாக மாற்றியாச்சு. எதனால் குட்டி குட்டியாக மாற்றிருக்கு? இதுக்கு இருந்த சர்ஃபேஸ் ஏரியாவை விட இங்கே எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா ஹையாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்டாக இருக்கிறனால என்சைம்ஸ்னால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஆக்ட் ஆக முடியும். ஸோ அப்போது இதுக்கு மேலே யார் வந்து ஆக்ட் ஆவா? லைபேஸ். ஸோ இந்த லைபேஸ் யார் செக்ரீட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேன்க்ரியாஸ். ஓகே, பேன்க்ரியாஸ்லேருந்து கார்போஹைட்ரேட் டைஜஷன் அண்ட் ஃபார் ப்ரோட்டீன் டைஜஷனுக்கும் என்ன செக்ரீட் ஆகும்? எஸ், என்சைம் செக்ரீட் ஆகும். அண்ட் கூடவே சேர்த்து ஃபேட் டைஜஷனுக்கும் செக்ரீட் ஆகும். ஃபேட் டைஜஷனுக்கு செக்ரீட் ஆகிறதா லைபேஸ். ஸோ இது மேலே ஈஸியாக ஆக்ட் ஆகி ஈஸியாக என்ன பண்ண முடியும்? ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ பைல் அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ் இன் ஃபேட் டைஜஷன், பட் இட் டஸ் நாட் டைஜஸ்ட் ஃபேட். என்ன பண்ணுது? ஜஸ்ட் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் மட்டும்தான் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் மெயினாக பார்ப்போம். ஒன்று லிவர், இன்னொன்று pancreas. அது இல்லாமல் salivary glands இருக்குது. Okay, the esophagus is a short tube. This is very important. Sentence type of question la long ன்னு கொடுத்துருவாங்க. So இது நீங்க கரெக்டாக பார்க்கணும். Okay, short tube that opens into the stomach, which in turn continues as the intestine, rectum, and finally opens outside by cloaca. Liver secretes bile that is stored in the gallbladder. நல்லா பாருங்க, liver தான் bile secrete பண்ணும், அதை gallbladder store தான் பண்ணும். gallbladder தனியாக secrete பண்ணாது. ஓகே, ஸோ liver secrete பண்ணும் அண்ட் யார் ஸ்டோர் பண்ணுவா? gallbladder ஸ்டோர் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் gallbladder சொந்தமாக bile secrete பண்ணாது. ஓகே, ஸோ இது anatomy. இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்? கட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துருக்கோம். ரைட், ஸோ இதில் வந்து இது யார்? ரெண்டு ஏட்ரியம் and ஒரு ventricle. So this is heart. Okay, and in the dark structure that is liver. Okay, bile actually உள்ள இருக்கும். யாரு? Yes, gallbladder. gallbladder actually உள்ள இருக்கும். Then comes இது யாரு? Esophagus. Okay, and this one is stomach. And கீழே தான் என்ன இருக்கும்? ஃபுல்லாக intestines இருக்கும். Okay, so இது diagrammatic representation. buccal cavity வந்து pharynx, pharynxக்கு அடுத்தது ஷார்ட்டாக இருக்கிறது esophagus. next comes stomach. stomachலேருந்து கீழே வந்தீங்கன்னா pancreasம் அங்கே தான் ஓப்பன் ஆகும். இங்கே liver கிட்டேருந்து gallbladder அங்கே தான் ஓப்பன் ஆகும் intestineல. ஓகே, தென் intestineல அடுத்தது வருது rectumக்கு அடுத்தது cloaca. ஓகே, ஸோ பார்ஷலி இங்கே ஸ்டொமக்லேயே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பார்ஷலி டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் என்ன ஆகும்? மூவ் ஆகும். அண்ட் கம்ப்ளீட் டைஜஷன் எங்கே நடக்கும்னா இன்டெஸ்டைனில் நடக்கும். அண்ட் தென் இட் மூவ்ஸ் டு தி ரெக்டம் அண்ட் த வேஸ்ட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ cloaca. ஓகே, யூரினரி பிளாடரும் cloacaல தான் ஓப்பன் ஆகும். ஸோ யூரினரி பிளாடருக்கு தனியாக ஓப்பனிங் கிடையாது. ஸோ இட் வில் ஓப்பன் இன் டு தி cloaca only. So pancreas, a digestive gland, produces pancreatic juice containing digestive enzymes. என்னெல்லாம் digest பண்ற enzymes இருக்கும்? Carbohydrates, proteins, fats. Okay, food is captured by the bilobed tongue. நமக்கு இருக்கிறது single lobe, but bilobed tongue அப்படின்னா எப்படி இருக்கும்? டங்க்லேயே ரெண்டு லோப்ஸ் இருக்கும். ஸோ இது ஈஸியாக என்ன பண்ணுன்னா ஷூட் பண்ணி இந்த bilobed tongueல என்ன ஆகும்? தன்னோட ப்ரேயை பிடிச்சிக்கும். ஸோ இப்படி அமுத்திக்கும். ஓகே, ஸோ அமுத்தி உள்ளே எடுத்துரும். ஸோ food is captured by bilobed tongue. This bilobed tongue is an important MCQ. Digestion of food takes place by the action of HCl and gastric juice secreted from the walls of the stomach. So stomachல HCl இருக்கு and gastric juices இருக்கு. So இந்த ரெண்டு தான் என்ன பண்ணுது? digestion ஸ்டார்ட் பண்ணுது stomachல. Okay, so this is bilobed tongue. See, இது tongue, ரெண்டு லோப் இருக்கு. ரைட், ஸோ இந்த ரெண்டு இப்படி மூவ் ஆகும். ஸோ இது ப்ரே, இது bilobed tongue. இந்த டங் ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு. ஸோ ப்ரேயை நடுவில் வச்சு அமுத்தி பிடிச்சி உள்ளே எடுத்துரும். ஓகே, partially digested food called chyme is passed from stomach to the first part of the small intestine, the duodenum. This is very important. So partially digested food. So stomachல complete digestion
நடக்கலை, பார்ஷியல் டைஜஷன் தான் நடந்திருக்கு. ஸோ பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட், அதுக்கு பேர் என்ன? கைம், is passed from stomach to the first part of the small intestine, duodenum. So small intestine ஓட first part யாரு? Yes, duodenum. So duodenumக்கு அடுத்தது மூவ் ஆகுது. ஸோ ஸ்டொமக்கில் கைம் இருந்துச்சு, அந்த கைம் அடுத்தது டியோடினத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ டியோடினம் தான் என்ன பண்ணும்? ஆக்சுவலாக டியோடினத்தில் தான் வேறு யாரெல்லாம் வந்து ஓப்பன் ஆவா? பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து கொடுக்கறக்காக பேங்க்ரியாட்டிக் டக்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் கேல் பிளாடர்லேருந்து வந்து எங்கே ஓப்பன் ஆகும்? அதுவும் அதே டியோடனத்தில் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ டியோடனம் ரிசீவ்ஸ் பைல் ஃப்ரம் கால் பிளாடர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ யார் ரிசீவ் பண்ண போகிறா? டியோடினம். ஓகே, டியோடினம் ரிசீவ்ஸ் பைல் ஃப்ரம் கால் பிளாடர் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ஃப்ரம் pancreas through an common bile duct. This is very important. So gall bladder இருந்து வரக்கூடிய பைலும் சரி, pancreasலேருந்து வரக்கூடிய pancreatic ஜூஸும் சரி, ரெண்டுமே எங்கே எப்படி வருது? எஸ், காமன் பைல் டக்ட்டுங்கிற ஒரே பைல் டக்டில் வருது. அண்ட் அது எங்கே ஓப்பன் ஆகுது? டியோடனத்தில் ஓப்பன் ஆகுது. ஓகே, பைல் emulsifies fat and pancreatic juice digests carbohydrates and proteins. ஓகே, ஸோ பைல் என்ன பண்ணும்? Emulsifies fat. This is very important. Pancreatic juice digests carbohydrates and proteins. Okay. Final digestion எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. It's very important MCQ. Final digestion takes place in intestine only. So digested food is absorbed by the numerous finger-like folds in the inner wall of the intestine called as villi and microvilli. This is very important. So villi and microvilli அப்படிங்கிறது intestineல இருக்கு. Okay. எதுக்காக இருக்கு? எஸ், ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுறக்காக. ரைட், சரி, ஏன் நார்மலாக அப்சர்வ் ஆகாதா? ஏன் வில்லை இருக்கணும்? வில்லை எப்படி இருக்கும்? இது நார்மல் இன்டெஸ்டைன். பட் வில்லை எப்படி இருக்கணும்? அந்த நார்மல் இன்டெஸ்டைன்லேயே மேலே இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் இருக்கும். ஸோ திஸ் ஃபோல்டிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் வில்லை. மைக்ரோ வில்லைங்கிறது இதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஃபோல்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ஹேர் லைக் இருக்கும். ஸோ தட் இஸ் மைக்ரோவில்லை. எதுக்காக? சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு. பிகாஸ் என்சைமேட்டிக் ஆக்ஷன்னாலும் சரி, அப்சார்ப்ஷன்னாலும் சரி, ரெண்டுமே சர்ஃபேஸ் ஃபினாமினான். ஸோ ஜாஸ்தியாக சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா நிறைய அப்சர்வ் பண்ண முடியும். ஜாஸ்தியாக சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா எல்லா என்சைம்ஸ்னாலும் ஈஸியாக ஆக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இங்கே அப்சார்ப்ஷனுக்கு, ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ மாலிகுல்ஸ் தான் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே எவ்வளோ பண்ண முடியும்? இதை நான் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இந்த ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனா, ரைட்? ஸோ இங்கே இந்த ஒரு லைன் மட்டும் இருந்திருந்தால் இவ்வளோ தான் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இப்போ எவ்வளோ பண்ண முடியும்? இந்த எல்லா சர்ஃபேஸ்லேயும் என்ன பண்ண முடியும் என்னால்? எஸ், நிறைய மாலிகுலை அப்சர்வ் பண்ண முடியும். விச் இஸ் அப்சல்யூட்லி மோர் தென் திஸ் ஒன். அதுக்கு தான் என்ன இருக்குது? வில்லை இருக்குது. ஓகே, so the undigested solid waste moves into the rectum. So solid waste எங்க மூவ் ஆகுது? அடுத்தது ரெக்டத்துக்கு. then passes out through the cloaca. Okay, so this one liver and gallbladder and it opens into the intestine, right? இது pancreas. இதில் common bile duct வந்து எங்க ஓப்பன் ஆகும்? yes, intestine ஓப்பன் ஆகுது. so இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு that is nothing but buccal cavity. buccal cavity, stomach, இதுக்கு நடுவில் ஷார்ட்டாக ஈசோஃபேகஸ். அதுக்கு அடுத்தது stomach, then intestines. intestinesக்கு அப்புறம் யார் இருக்கா? rectum, cloaca. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எதெல்லாம் வந்து பார்ட்ஸில் இருக்குன்னு லைனாக பார்க்க போகிறோம். ஓகே, லைக் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? alimentary economy. I'm talking about digestive system. Okay, so digestive system first. So first one mouth, next comes buccal cavity, and next one pharynx, next one yes esophagus, அடுத்தது stomach, intestines, intestine last part rectum. Okay, and then yes
I will just write it as rectum செப்பரேட்டாக எழுதுகிறேன். ஓகே, ரெக்டம்க்கு அப்புறம் cloaca. ஓகே, ஸோ மவுத்தில் ஆரம்பிக்கும், cloacaல முடியும். இதுக்கு நடுவில் இந்த இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு பார்ட் யார்? எஸ், டியோடினம். ஸோ இந்த டியோடினத்தில் தான் யார் ஓப்பன் ஆவா? காமன் bile duct, right? ஸோ இந்த காமன் bile ductங்கிறது யாரை கலெக்ட் பண்ணிட்டு வரும்? pancreatic juice, அது இல்லாமல் எஸ் bile juice. ஓகே, மவுத்தில் பைலோப்டு டங் இருக்கும். Sorry, not mouth, it's buccal cavity. Okay, next pharynx la common passage, food and air. Next esophagus, short. Then stomach la enna pathom? Yes, HCl secrete agudhu and gastric juice. இந்த ரெண்டு என்ன பண்ணும்? partially food digest பண்ணும், right? So digest the food, partially digest the food. Okay, partially digest the food. So that is called as chyme. Okay, this chyme will move to the intestine, that is first part, duodenum. அங்கதான் யார் வருவா? pancreatic juice, bile juice எல்லாமே ஆக்ட் ஆகும். and intestine என்ன நடக்கும்? complete digestion. Okay, then the waste materials goes to the rectum. rectum la irundhu cloaca, cloaca is the outer opening. Okay, so idu the flow chart mari potu vechukonga, so padikkiradhu konjam easy ah irukum. So next nama paaka poradhu respiratory system. Okay, so respiratory system la frog respire on land and in water by two different methods. ஏனா frog ங்கிறது amphibian, தண்ணிலயும் வாழும் தரையிலயும் வாழும், கரெக்ட்டா? ஸோ அப்போ தண்ணியில் இருக்கும்போது அதுக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுது, அண்ட் தரையில் இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இன் வாட்டர் ஸ்கின் ஆக்ட் ஆஸ் அன் aquatic respiratory organ. ஓகே, ஸோ தண்ணியில் இருக்கும்போது யார் அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக ஆக்ட் ஆகுறா? எஸ், ஸ்கின். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா cutaneous respiration. cutaneous அப்படின்னா ஸ்கின். ஓகே, cutaneous respiration, ஸ்கின்னில் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுனால. dissolved oxygen in the water is exchanged through the skin by diffusion. this is very important. எப்படி வந்து அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது? through diffusion. ஓகே, ஸோ ஸ்கின்னில் தான் பண்ணுது. தண்ணியில் இருக்கும்போது ஸ்கின்னில் தான் ரெஸ்பிரேட் பண்ணுது. ஆக்சிஜன், dissolved oxygen எடுத்துக்குது through diffusion. ஓகே, ஸோ லங்ஸ் அண்ட் லங்ஸ் இருக்குல்ல ஃப்ராகுக்கு? எஸ். ஸோ லங்ஸில் எப்படி எப்போ இது பண்ணும் அப்படின்னா லேண்டில் இருக்கும்போது. ஸோ லேண்டில் இட் யூஸ் லங்ஸ். ஸோ லங்ஸ் யூஸ் பண்ணும்போது வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் யூஸ் பண்ணும். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருந்து பக்கல் கேவிட்டிலேருந்து உள்ள எஸ் லங்ஸுக்கு போகும். ஸோ அங்கேயும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்கும். ஸோ ஆன் லேண்ட் பக்கல் கேவிட்டி, skin and lungs act as a respiratory organ. So land la irukumbodhu buccal cavity, skin and lungs maina act ஆகும். ஓகே, ஸ்கின்னும் நடக்கும் லங்கும் நடக்கும். ஏன்னா ஈஸியாக பக்கல் கேவிட்டியை யூஸ் பண்ண முடியும் லேண்டில் இருக்கும்போது, ஐ மீன் ஏர் எக்ஸ்சேஞ்சுக்காக, ரைட்? ஸோ ஸ்கின் அண்ட் லங்ஸ் ரெண்டுமே எங்கே? லேண்டில். ஆனால் ஸ்கின்னு மட்டும் எங்கே? cutaneous respiration மட்டும் நடக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு அர்த்தம்? இப்போ தண்ணியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ த ரெஸ்பிரேஷன் பை லங்ஸ் இஸ் கால்ட் அஸ் பல்மனரி ரெஸ்பிரேஷன். பல்மோ அப்படின்னாவே லங்ஸ். ஓகே, ஸோ பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸோ பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது லங்ஸில் ரெஸ்பயர் பண்ணுறது. ஓகே, த லங்ஸ் ஆர் த பேர் ஆஃப் elongated pink colored sac like structure present in the upper part of the trunk region that is called thorax. ஸோ ட்ரங்க்கில் நம்ம வந்து ஹெட் பார்ட் பார்த்தோம், ஹெட்டு கீழே ஃபுல்லாகவே ட்ரங்காக பார்த்தோம், ரைட்? அந்த ட்ரங்க்கில் அப்பர் பார்ட் ஆஃப் த ரீஜனில் தான் என்ன இருக்கும்? எஸ், லங்ஸ் இருக்குது. ஸோ லங்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் எ பேர் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்?
ரெண்டு இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். சாரி, ஸோ ரெண்டு இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, ஸோ பேர் ஆஃப் எலாங்கேட்டட் பிங்க் கலர். இது என்ன கலரில் இருக்குது? பிங்க் கலர் இருக்குது. ஸோ எலாங்கேட்டட், நல்லா எலாங்கேட்டடாக பிங்க் கலர் ஸ்ட்ரக்சர். ஓகே, சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சாக் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் யார்? லங்ஸ். ஸோ நாஸ்ட்ரில், இது மவுத், வக்கல் கேவிட்டி, அண்ட் உள்ள எங்கே போகுது? லங்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அனட்டமி. இதில் எங்கே லங்ஸ் இருக்குது? திஸ் இஸ் லங்ஸ். பிங்க் கலர் சாக் லைக் ஆர்கன், ரைட்? ஸோ எப்படி சாக் லைக் இருக்குங்க? சி, இந்த மாதிரி வந்து இங்கே வருது. ஸோ திஸ் இஸ் சாக். ஓகே, so air enters through the nostrils into the buccal cavity, then into the lungs. So first nostril, then buccal cavity, then to the lungs. During estivation and hibernation, gaseous exchange takes place through skin. This is very important. This is a very important MCQ. Okay, so இது எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச்ல கூட கேட்பாங்க. On land, on water, during hibernation and estivation. On land, landல இருக்கும்போது நம்ம ஃப்ராக் எப்படி ரெஸ்பிரேட் பண்ணும்? எஸ் எஸ், லங்ஸ் மட்டும்தானா? நோ, ஸ்கின்னும் இருக்குது லேண்டில் இருக்கும்போது. ஸோ ஸ்கின் ப்ளஸ் லங்ஸ். லங்ஸில் ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஓகே, அடுத்து தண்ணியில் இருக்கும்போது என்ன பண்ணும்? ஸ்கின்னை யூஸ் பண்ணும், ரைட்? தட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கால்ட் அஸ் cutaneous respiration. ஓகே, அப்போ தண்ணியில் இருக்கும்போது cutaneous respiration மட்டும்தான் இருக்குது. அடுத்தது estivation and hibernation. So estivation and hibernation நம்ம என்ன சொன்னோம்? Summer sleep and winter sleep. Which one is summer sleep? Yes, this one is estivation is summer sleep and hibernation is winter sleep. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? எதுக்காக summer sleep and winter sleep இருக்கு? Yes, they are poikilothermic. So poikilothermic இருக்கனால என்ன ஆகும்? அதோட பாடி டெம்பரேச்சர் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் வின்டர்னா பாடி டெம்பரேச்சரும் என்ன ஆகும்? ட்ராப் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் சம்மர்னால என்ன ஆகும்? பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து எஸ்கேப்பாக இருக்குது அது என்ன பண்ணும்? எஸ், லேண்டுக்கு அடியே வரோ பண்ணி உள்ளே போய் செட்டில் ஆயிரும் கொஞ்சம். ஓகே, ஸோ எந்த விதமான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் பெருசாக பண்ணாது. ஸோ ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும்? ஸ்கின்னு வச்சு தான் நடக்கும். ஓகே, எஸ், so just delete it. Okay, so here external nostril இந்த air வருது. air நேரா எங்க போகுது? buccal cavity. buccal cavity இருந்து எஸ், இது லங்ஸுக்கு போகுது. அதே buccal cavity இருந்து இந்த சைடு போகுதுன்னா அது என்னது? esophagus, ரைட்? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஏரியாவை என்னன்னு சொல்கிறோம்? pharynx. ஸோ pharynxல நம்ம என்ன சொன்னோம்? pharynx. So pharynxல நம்ம என்ன சொன்னோம்? Yes, common passage for food and air, right? So see, இங்க இதுல போறது food and இதுல போறது air. Okay, so that's why this area is pharynx. Okay, ஸோ இது லங்ஸ். ஸோ எப்படி ஏர் உள்ளே போகுது? ஸோ நாஸ்ட்ரல்ஸ் க்ளோஸ் ஆகி நாஸ்ட்ரல்ஸ் ஓப்பனாக இருக்கும்போது ஏர் உள்ளே வரும், ரைட்? ஸோ நாஸ்ட்ரல்ஸ் ஓப்பனாக இருக்கும்போது ஏர் உள்ளே வரும். பக்கல் கேவிட்டிலேருந்து நேராக லங்ஸுக்கு போகும். ஸோ லங்ஸ் விரியும், ரைட்? இப்போ நாஸ்ட்ரல்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்போ உள்ள ஏர் ட்ராப்டு. ஸோ ஏர் இருக்கும், இங்கே லங்ஸ் இருக்கும். ஸோ இந்த லங்ஸில் இதே மாதிரி இன்னொரு லங் அந்த பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது. அண்ட் நடுவில் யார் போகிறா? ஈசோஃபேகஸ் போகுது. ஓகே, ஸோ இதில் எஸ் இதில் இப்போ என்ன நடக்கும்? gaseous exchange நடக்கும். ஓகே, ஸோ the vascular system of frog is well developed and closed type. இப்போ நம்ம பார்க்க போகிறது cardiovascular system or circulatory system.
So the vascular system of frog is well developed and it is closed type. ஏன் இதை closed type னு சொல்றோம்? Why it is called closed type? Yes, because blood vessels ends in capillaries, right? Arteries will end in capillaries and vein will start in capillaries. எங்கேயுமே ஒரு opening இருக்காது, right? So arteries போய் எங்கே end ஆகும்? குட்டி குட்டியா இருக்கக்கூடிய yes capillaries போய் end ஆகும் and இந்த capillaries இருந்து அடுத்து யார் ஸ்டார்ட் ஆவா? veins ஸ்டார்ட் ஆகும். So எங்கேயுமே ஒரு cut opening இருக்காது. Okay, that's why this is called as closed type. So frogs have a lymphatic system also. Frogs க்கு என்ன இருக்கு? lymphatic system இருக்கு. Okay, and lymphatic system அப்படி நம்ம circulation chapterல டீடைலா பார்த்திருக்கோம். Okay, the blood vascular system involves heart, blood vessels and blood. So என்னெல்லாம் இருக்கு blood vascular systemத்துல? vascular அப்படினாவே vessels, blood vessels னு அர்த்தம். Okay, அப்போ cardiovascular அப்படினா cardiona heart, இது blood vessels. Involves heart, blood vessels and blood. So இது fish-ஓட circulation, இது amphibians and இது mammals. என்ன difference இருக்குன்னு பாருங்க. fish-ஓட circulationல heartல cardiovascular system பார்க்குறோம். ஸோ அதில் heartல ஒரு atrium, okay, ஒரு atrium and ஒரு ventricle அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அதே ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா 2 atrium and ஒரே ஒரு ventricle தான் இருக்கும். அதே மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 2 atrium and 2 ventricle இருக்கும். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஹார்ட்டுக்கு போகும். ஓகே, இருக்கிற ஒரே ஒரு ஏட்ரியம் அந்த ஏட்ரியத்துக்கு போகும். ஏட்ரியத்துலேருந்து அடுத்தது வென்ட்ரிகல்ஸ் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் டு கில்ஸுக்கு போகும். ஸோ கில்ஸில் என்ன நடக்கும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் O2 கிடைக்கும், which means oxygenated, right? ஆக்சிஜனேட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும் அண்ட் எகெயின். ஸோ இங்கே இருக்கிற ஹார்ட்டில் ஒன்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் என்ன ஆகும்? எஸ், ஒன்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும்தான் சர்க்குலேட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சிங்கிள் சர்க்குலேஷன். ஓகே, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சிங்கிள் சர்க்குலேஷன். அடுத்தது இது ஆம்ஃபிபியன். ஆம்ஃபிபியாவில் மட்டும் கிடையாது, ரெப்டைல்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கும். ரெப்டைல்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கும், பட் எக்ஸப்ட் crocodile. ஏன்னா crocodileக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் 2 தானே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் 2 chambered heart. இதில் 3 இருக்குது. ஸோ 3 chambered heart. இங்கே ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ 4 இருக்கிறனால this one is 4 chambered heart. ஓகே, ஸோ இங்கே நடக்கிறது சிங்கிள் சர்க்குலேஷன், டீஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும் சர்க்குலேட் ஆகும். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் எங்கே வரும்? ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். அடுத்தது ஆக்சிஜனேட்டட் ஆனது எங்கே வரும்? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். ஓகே, லங்ஸ்லேருந்தோ ஸ்கின்னிலேருந்தோ ஆக்சிஜனேட்டடாக எங்கே வரும்? எஸ், லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். இனி இந்த 2 என்ன ஆகும்னா வென்ட்ரிக்கலில் மிக்ஸ் ஆகும். ஓகே, மிக்ஸ் ஆகி அந்த மிக்சடு பிளட் தான் என்ன ஆகும்? எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகும். ஓகே, ஸோ இதில் பியோர் ஆக்சிஜனேட்டட் பிளட் போகாது, பட் மிக்ஸ்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். ஓகே, மிக்ஸ்டுனா ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட். ஸோ இதை நாம் என்ன சொல்லுவோம்னா இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். incomplete double circulation. Okay, so mixed type of blood இருக்கும். இனி அடுத்தது இது mammals and crocodilesல இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் ஏட்ரியத்துக்கு deoxygenated blood, left ஏட்ரியத்துக்கு oxygenated blood. So right atrium to right ventricle, left atrium to left ventricle. இனி right ventricle இருந்து நேராக எங்கே போகும்? pulmonary artery. அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து அயோட்டா அண்ட் அயோட்டா டு எஸ் எல்லா சிஸ்டத்துக்கும் போகும். ரைட், இனி பல்மனரி ஆர்டரியிலேருந்து எங்கே போகும்? லங்ஸ், லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியம். கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா
double circulation. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட் டு லங்ஸ் ஒரு சர்க்குலேஷன் நடக்குது அண்ட் லங்ஸ் டு ஹார்ட் டு சிஸ்டம்ஸ் இன்னொரு சர்க்குலேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். லங்ஸ் வந்தாலே அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? பல்மோ. ஸோ பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறனால இதை டபுள் சர்க்குலேஷன். ஸோ டபுள் சர்க்குலேஷனில் என்னென்ன இருக்கும்? எஸ், பல்மனரி சர்க்குலேஷன், இன்னொன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஓகே. ஸோ அப்போது இப்போ நம்ம பார்க்குற ஃப்ராகுக்கு என்ன டைப் ஆஃப் சர்க்குலேஷன்? இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். அண்ட் எவ்வளோ சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் இருக்குது? 3 chambers ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டில் எவ்வளோ சேம்பர்ஸ் இருக்குது? 3 chambers இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஃப்ராகோட ஹார்ட். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர், ஓகே, திஸ் ஹோல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் சைனஸ் வினோசிஸ். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. என்ன ஆகும்னா வீணா கேவாலிருந்து வர பிளட்ஸ், ஓகே, எல்லாமே என்னாகும்? இங்கே தான் போராகும். யார்? வீணா கேவா. ஸோ வீணா கேவாங்கிறது யாரும் கிடையாது, லார்ஜ் வெயின் விச் கலெக்ட்ஸ் தி பிளட் ஃப்ரம் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அங்கேருந்து வந்து எங்கே கொட்டும்? சைனஸ் வினோசிஸ். ஓகே. சைனஸ் வினோசிஸ்லேருந்து அடுத்து எங்கே போகும் அப்படின்னா ரைட் ஏட்ரியத்துக்கு போகும். ஓகே. திஸ் டு ரைட் ஏட்ரியம். டன். ரைட் ஏட்ரியத்துக்கு அடுத்து எங்கே போகுது? வென்ட்ரிக்கல் தான் போகுது. இருக்கதே ஒரே வென்ட்ரிக்கல். ரைட். ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேருந்து என்ன வந்திருக்கும்? லெஃப்ட் சைடில் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்திருக்கும். அதுவே எங்கே தான் போக போகுது? வெயினுக்கு தான் வென்ட்ரிக்கலுக்கு தான் போகுது. இருக்கதே ஒரே வென்ட்ரிக்கல். ஸோ வென்ட்ரிக்கலுக்கு தான் போகுது. இனி அந்த வென்ட்ரிக்கல்லேருந்து அடுத்து யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டால் ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஸோ இதுதான் என்னது? ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஸோ வென்ட்ரிக்கல்லிருந்து பிளட் எங்கே போகும்? நான் ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ்க்கு போகும். ஓகே. ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸில் இருந்து தான் எங்கே போகும்? ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஓகே. ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு blood from all parts of the body. யார் கலெக்ட் பண்ணுவா? எஸ், வீணா கேவா. அண்ட் வீணா கேவா எங்கே போய் ஓப்பன் ஆகும்? எஸ், எங்கே போய் ஓப்பன் ஆகும் நம்ம பார்த்தோம். ரைட். எஸ், இது என்னது? சைனஸ் வினோசஸ். ஸோ அங்கே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வீணா கேவா ஓப்பன்ஸ் இன்டு சைனஸ் வினோசஸ். ஓகே. இனி சைனஸ் வினோசஸ்லேருந்து அடுத்து எங்கே போகுது? வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ரைட். ஒரே வென்ட்ரிக்கல் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டில் என்ன நடக்கும்? எஸ், சாரி சம்திங் இஸ் ராங். சைனஸ் வினோசஸ் போகும். சைனஸ் வினோசஸ்லேருந்து அடுத்து எங்கே போகும் அப்படின்னா ரைட் ஏட்ரியம் போகும். ஓகே. ரைட் ஏட்ரியத்துலேருந்து அடுத்து எங்கே போகும்? வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போகும். ஒரே வென்ட்ரிக்கல் தான் இருக்குது. ஸோ வென்ட்ரிக்கல். அடுத்து இந்த பக்கம் ஆக்சிஜனேட்டட் blood from எஸ் ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லைனா லங்ஸாக இருக்கலாம். ரைட். ஸோ இது எங்கே வரும்? ரைட், சாரி, இது எங்கே வரும்? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு. ரைட். லெஃப்ட் ஏட்ரியத்து டு வென்ட்ரிக்கல். எல்லாமே ஒரே வென்ட்ரிக்கலில் தான் வரும். இனி இந்த வென்ட்ரிக்கல்லேருந்து அடுத்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க? சி, எஸ், ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஸோ இது அடுத்தது ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஓகே. ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ்லேருந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த மாதிரி புக் சைடில் எழுதி வைங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஏன்னா அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் யார்? சைனஸ் வினோசஸ்,
ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஏன்னா இது ஹியூமன் ஃபிசியாலஜியில் கிடையாது, இது நம்ம வந்து மேமல்ஸில் படிக்க போகிறது கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ வீனா கேவா டு சைனஸ் வெனோசஸ், சைனஸ் வெனோசஸ் டு ரைட் ஏட்ரியம். இங்கே ஆஸ்டினேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியம் and these both will open to the ventricle. கரெக்டா? இனி வென்ட்ரிக்கல்லேருந்து அடுத்து ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஸோ ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ்லேருந்து all parts of the body. Okay, it's a very important MCQ. Please note பண்ணி வைங்க book side-ல. Okay, next. So the lymphatic system consists of lymph nodes. The lymphatic system consists of lymph channels and lymph nodes. So lymphatic system பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் இருக்கா? lymph இருக்கு, lymph channels இருக்கு, that is nothing but yes, blood vessel மாதிரியே lymph channels இருக்கு. Okay, and lymph nodes. Heart is a muscular structure situated in the upper part of the body cavity. This is very important. எங்க இருக்கு? upper part of the body cavity, lower part of the body cavity? Upper part of the body cavity, and it is a muscular structure. It has 3 chambered, 2 atria and 1 ventricle. So it is a 3 chambered heart, very important. Okay, 3 chambered heart, adanala idukku incomplete double circulation. 2 atria and 1 ventricle and is covered by a membrane called pericardium. Okay, பெரிகார்டியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அவுட்டர் மெம்பரேன், அவ்வளோதான், அதுதான் பெரிகார்டியம். ஓகே, ஸோ அவுட்டர் மெம்பரேன் பெரிகார்டியம் 3 சேம்பர்ஸ் இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். 3 சேம்பர்ஸ் என்னென்னு கேட்டால் 2 atria and 2 ventricles. So it's important MCQ. A triangular structure called sinus venosus joins the right atrium. பார்த்தோமா? ஸோ என்ன பண்ணுது? triangular structure ஒன்று இருக்குது, அதுதான் யார்? sinus venosus, and joins the right atrium. It receives blood through the major veins called vena cava. So vena cava லிருந்து blood sinus venosus க்கு போகுது. அடுத்து the ventricles opens into the sac like conus arteriosus on the ventral side of the heart. நம்ம வந்து truncus arteriosus பார்த்தோம், conus arteriosus உங்க bookல conus arteriosus இருக்கு. Okay, so the ventricle opens into the sac like conus arteriosus on the ventral side of the heart. So இது எந்த பக்கம்? ventral side of the heart, ventricle opens. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ventricles open ஆகிறது conus arteriosus, அதில் எங்கே இருக்குது? ventral side of the heartல இருக்கு. Sir, while editing இந்த truncus arteriosus வர எல்லா இடத்துலையுமே conus arteriosusனு கீழே சப்டைட்டில் போட்டுருங்க சார். Okay sir, I forgot. Sir, this one truncus arteriosus. In place of truncus arteriosus, just put it as an conus arteriosus. This one, conus arteriosus, because in NCERT it is given as conus arteriosus. Okay. The ventricle opens into sac like conus arteriosus on the ventral side of the heart. Okay, so the blood from the heart is carried to all parts of the body by arteries. That's why it is arterial system, right? இது நமக்கு இருக்கிற மாதிரியே தான். அதே மாதிரி veins என்ன பண்ணும்? collects blood from the different parts of the body and போய் எங்கே போர் பண்ணும்? yes, எங்கே போர் பண்ணுதுன்னு பார்த்தோம்? sinus venosus, right? So body to the heart and from the venous system. So arterial system இருக்கு, venous systemமும் இருக்கு இங்கே. So special venous connection between liver and intestine as well as the kidney and lower parts of the body are present in frog. Okay, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். So this one, special venous connection between liver and intestine as well as the kidney and the lower parts of the body are present in the frogs. So இது என்னன்னு first பார்க்கலாம். So this is called as portal system. So portal systemனா என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா நாம அதை டீட்டெயில்டாக பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ நார்மலாக நம்ம பாடியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லிவிங் பீயிங்ஸில் ஹார்ட்லேருந்து blood வரும், ரைட்? ஒரு பார்ட் ஆஃப் த பாடி ஆர் ஆர்கன், பார்ட் ஆர் ஆர்கன். ஓகே, அண்ட் இதுலேருந்து திருப்பி blood எங்கே போகும்னா ஹார்ட்டுக்கு தான் போகும், நடுவில் எந்த ஆர்கன்ஸ்க்கும் போகாது. Because this is deoxygenated blood. So deoxygenated blood எங்கே போகும்? டைரெக்டாக
ஹார்ட்டுக்கு தான் போகும். நடுவில் இருக்கிற வேறு எந்த ஆர்கன்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் போகாது. ஓகே, பட் இந்த மாதிரி போகிற 1-2 பிளேசஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டத்தை நாம் என்ன சொல்கிறோன்னா போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, ஸோ the portal systems are examples: hepatic portal system, then renal portal system, then hypophyseal portal system. ஓகே, இது எங்கே படிப்பீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷனில் படிப்பீங்க. ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், பிளட் வந்து டைரெக்டாக ஹார்ட்டுக்கு போகாது, பட் இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ஆர்கனுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹார்ட்டுக்கு போகும். ஸோ திஸ் டைப் ஆஃப் சிஸ்டத்தை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எஸ், போர்ட்டல் சிஸ்டம், ரைட்? ஸோ அப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஹெப்பாட்டிக் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? லிவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹெப்பாட்டிக் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம் லிவர் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்? சரி, அப்போது எங்கிருந்தோ ஒரு ஆர்கன்லேருந்து லிவருக்கு வருது. ஓகே, ஸோ எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டைன்லேருந்து அடுத்து எங்கே போகணும்? ஆக்சுவலாக ஹார்ட்டுக்கு தான் போகணும். இன்டெஸ்டைன்லேருந்து வெயின்ஸ் பிளட்டை கலெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்து அந்த வெயின் எங்கே போய் கொட்டணும்? அதை ஹார்ட்டில் போய் தான் கொட்டணும், ரைட்? பட் இங்கே என்ன நடக்கும்னா இன்டெஸ்டைன்லேருந்து நேராக அது லிவருக்கு எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் லிவருக்குலேருந்து அடுத்து எங்கே போகும்? ஹார்ட்டுக்கு போகும். இது டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, பட் லிவருக்கு எடுத்துகிட்டு போகும், லிவர்லேருந்து தான் ஹார்ட்டுக்கு போகும். ஸோ திஸ் டைப் ஆஃப் போர்ட்டல் சிஸ்டம் இஸ் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். நெக்ஸ்ட் கம்ஸ் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். அப்போ ரீனல் போர்ட்டல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? ரீனல், எஸ், ரீனல்னா கிட்னி. ஓகே, இட் இஸ் கிட்னி. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலிருந்து பிளட் எடுத்துட்டு கிட்னிக்கு போகும். ஓகே, கிட்னிலேருந்து அடுத்து எங்கே போகும்? ஹார்ட்டுக்கு போகும். தென் அடுத்தது ஹைப்போஃபைசியல் சிஸ்டம். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஹைப்போதாலமஸ் இருக்கா? எஸ், ஹைப்போதாலமஸ்லேருந்து ஹைப்போதாலமிக் ஹார்மோன் செக்ரீட் ஆகும், ரைட்? ஸோ இந்த ஹார்மோன், ஓகே, ஹைப்போதாலமிக் ஹார்மோன் ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வரும்போது, ஆன்டீரியர் பிட்யூட்ரி, ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டுக்கு வரும், ரைட்? எப்படி வரும்? த்ரூ பிளட். ஸோ தட் இஸ், ஸோ ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்லேருந்து அது நேரம் எங்கே கொண்டு போயிருக்கணும்? எஸ், வெயின் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகி ஹார்ட்டு கொண்டு போயிருக்கணும். பட் இது நேராக எங்கே வந்திருக்கு? ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வந்திருக்கு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கே போகும்? வெயின்ஸில் ஜாயின் பண்ணி ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் ஹைப்போஃபைசியல் சிஸ்டம். இதில் இந்த சிஸ்டம் ஹியூமன்ஸில் இல்லை, நாட் இன் ஹியூமன். ஓகே, ஸோ நாட் இன் ஹியூமன். ஃப்ராகில் பாக்கி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் புக்கில் ஃப்ராகில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஹெப்பாட்டிக் அண்ட் ரீனல் சிஸ்டத்தை எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஃப்ராகில் இருக்குது. பட் பட் ஹியூமன்ஸில் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் கிடையாது. ஓகே, இப்போ பார்ப்போமா? ஸோ ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன் பிட்வீன் லிவர் அண்ட் இன்டெஸ்டைன் as well as kidney and lower parts. ஸோ லிவர் அண்ட் இன்டெஸ்டைன் ஒரு சிஸ்டம் அண்ட் கிட்னி அண்ட் லோவர் பார்ட்ஸ் இன்னொரு சிஸ்டம். இப்போ நான் என்ன பார்த்துட்ருக்கோம்? ஃப்ராக் பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இதுக்கு பேர் என்ன? ஃபஸ்ட்டு சொன்ன லிவர் அண்ட் இன்டெஸ்டைனோட பேர் என்ன? ஹெப்பாட்டிக். அதே நம்ம கீழே சொன்ன லோவர் பார்ட்ஸ் அண்ட் கிட்னிக்கு பேர் ரீனல். ஓகே, the former is called as hepatic portal system and the later is called as renal portal system. The blood is composed of plasma
அண்ட் செல்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், பிளாஸ்மாவும் இருக்கும், செல்ஸ் இருக்கும், ஆர்பிசிஸ் டபிள்யூபிசிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ராகோட ஆர்பிசி இஸ் நியூக்ளியேட்டட், பட் ஹியூமன் ஆர்பிசி இஸ் எஸ் நான் நியூக்ளியேட்டட், நியூக்ளியஸ் கிடையாது நமக்கு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, ஸோ ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் எங்கேருந்து எங்கே கலெக்ட் பண்ணும், லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலிருந்து blood கலெக்ட் ஆகும் அண்ட் அந்த blood என்ன ஆகும், அந்த வெயின் இன்னொரு வெயினோட ஜாயிண்ட் ஆகும் அண்ட் நிறையா வெயின்ஸ் ஜாயிண்ட் ஆகும் அண்ட் ஃபைனலி இது எங்கே வந்து ஓப்பன் ஆகுது, கிட்னியில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, கிட்னிலேருந்து அடுத்து எங்கே போக போகுது, ஹார்ட்டுக்கு போக போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ஸ்டொமக், இதெல்லாம் இன்டெஸ்டைன். இங்கிருந்தெல்லாம் பிளட் வெசல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, வெயின் எல்லாமே கலெக்ட் பண்ணுது, பெரிய பெரிய வெயினில் ஜாயிண்ட் ஆகுது அண்ட் இந்த வெயின் எங்கே போகுது, அடுத்தது லிவருக்கு தான் போகுது. ஓகே, லிவர்லேருந்து தான் அடுத்து எங்கே போக போகுது, ஹார்ட்டுக்கு போக போகுது. ஸோ அதனால் இது போர்ட்டல் சிஸ்டம். இதே போர்ட்டல் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி போயிருக்கும், இதிலிருந்து டேரெக்டாக வெயின்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி பெரிய வெயின் கனெக்ட் ஆகி சூப்பீரியர் வீனா கேவாவில் போய் ஜாயிண்ட் ஆகி என்ன இருக்கும், சாரி இன்ஃபீரியர் வீனா கேவாவில் போய் ஜாயிண்ட் ஆகி என்ன இருக்கும், ஹார்ட்டுக்கு போயிருக்கும். பட் இங்கே என்ன நடந்திருக்கு, டேரெக்டாக வெயின்ஸோடு சேர்ந்து ஹார்ட்டுக்கு போகாமல் நடுவில் லிவருக்கு போயிட்டு லிவர்லேருந்து போகுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், போர்ட்டல் சிஸ்டம். இது லிவருக்கு போகிறனால இது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, த பிளட் செல்ஸ் ஆர் ஆர்பிசி. ஸோ பிளட் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், பிளாஸ்மா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ பிளட் செல்ஸ் என்னது, ஆர்பிசி தட் இஸ் ரெட் பிளட் செல் ஆர் எரித்ரோசைட்ஸ், WBC ஆர் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ஆர் லியூக்கோசைட்ஸ். ஓகே, அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ ஆர்பிசி இஸ் நியூக்ளியேட்டட் அண்ட் அதுக்கு என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது. நமக்கு நியூக்ளியஸ் இல்லை, ஆனால் ஃப்ராகுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த லிம்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளட். நமக்கும் அப்படி தான் இருந்துச்சு. லிம்ஃப் எப்படி இருந்துச்சு, பிளட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எஸ் லிம்ஃபில் என்ன இருக்காது, ஆர்பிசிஸ் இருக்காது. ஓகே, அதனால தான் லிம்ஃபு கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஃப்ராகோடது, இது ஹியூமன்ஸோட ஆர்பிசி. ஓகே, these are our RBCs. இது RBC and இது நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லா RBC எப்படி இருக்குது, நியூக்ளியேட்டடாக இருக்குது. இது RBC and இதுக்குள்ளே நியூக்ளியஸ் இல்லை, அதனால தான் அந்த ஒயிட் ஏரியா இஸ் அண்ட் எம்டி, உள்ளே இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹியூமன், எஸ் ஹியூமன் RBC. அப்போ இது ஃப்ராகோட RBCs. ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கலர் பண்ணி நம்ம வச்சு பார்ப்போம். ஓகே, ஸ்டெயின் பண்ணி. இட் லாக்ஸ் ஃபியூ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்பிசிஸ். யார், லிம்ஃப். ஓகே, லிம்ஃப் லாக்ஸ் ஃபியூ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்பிசிஸ். த பிளட் கேரிஸ் என்னெல்லாம் கேரி பண்ணுது, நியூட்ரிஷன், கேஸஸ் அண்ட் வாட்டர் டு ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் டியூரிங் தி சர்க்குலேஷன். த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இஸ் அச்சீவ்ட் பை பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் தி மஸ்குலர் ஹார்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, மஸ்குலர் ஹார்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மஸ்குலர் ஹார்ட் தான் என்ன பண்ணுது, பிளட்டை எல்லா பக்கமும் பம்ப் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹார்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட். ஸோ திஸ் இஸ் வென்ட்ரல் வியூ, வென்ட்ரல் சைடு, இது டார்சல் சைடு. ஸோ வென்ட்ரல் சைடில் என்ன இருக்குது, சைனஸ் வினோசஸ். இட் இஸ் அன் ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு படித்தோமா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் சைனஸ் வினோசஸ் இருக்குது. அண்ட் இதில் தான் வந்து யார் ஓப்பன் ஆகிறா, ஆல் வீனா கேவாஸ் இங்கே தான் வந்து என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். ஓகே, இனி இங்கிருந்து அடுத்து எங்கே போகுது, ரைட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம் டு வென்ட்ரிக்கல். அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்திருக்கும் அண்ட் அட் தட் ஆல்சோ டு வென்ட்ரிக்கல். இப்போ வென்ட்ரிக்கல்லேருந்து அடுத்து எங்கே போகுது, எஸ் கோனஸ் ஆர்டீரியோசஸ். ஸோ கோனஸ் ஆர்டீரியோசஸ்க்கு போகும் அண்ட் அதுலேருந்து அடுத்து எங்கே போகும், எஸ் எஸ் வெரி குட். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பிளட்டு போகும். ஓகே, ஸோ elimination of nitrogenous waste is carried out by a well-developed excretory system. Okay, so elimination of nitrogenous waste. என்ன nitrogenous waste? Yes, so ammonia, அப்புறம் uric acid, அப்புறம் யூரியா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஏன்னா அதில் என்ன இருக்கும், நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும், அதனால் அதை நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இஸ் கேரிட் அவுட் பை அ வெல் டெவலப்டு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். நல்லா டெவலப்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தை வச்சு தான் என்ன பண்ணுது இப்போ, எஸ் எலிமினேட் பண்ணுது. The excretory system consists of a pair of kidneys, ureter, cloaca and urinary bladder.
இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ என்னென்ன இருக்குது? பேர் ஆஃப் கிட்னிஸ், 2 கிட்னிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யுரேட்டர். யுரேட்டர் அப்போ எவ்வளோ இருக்கும்? 2 1? எஸ், 2 இருக்கும். அடுத்தது க்ளோயேக்கா. க்ளோயேக்கா எங்கினது? எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். இதுக்கு 2க்கும் நடுவில் என்ன இருக்குது? யூரினரி பிளாடர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த க்ளோயேக்காவை மறந்துடுவீங்க. க்ளோயேக்காவை எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் எழுத மாட்டேங்க, மறந்துடுவீங்க, பார்த்துக்கோங்க, அதுவும் இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் காம்பேக்ட் டார்க் ரெட் அண்ட் பீன் லைக் ஸ்ட்ரக்சர் situated a little posteriorly in the body cavity on both sides of the vertebral column. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ யாரை சொல்கிறாங்க அப்படின்னா கிட்னி. கிட்னி எப்படி இருக்குன்னா டார்க் ரெட்டு கலரில் இருக்கும் அண்ட் பீன் ஷேப்பில் இருக்கும். ஓகே, டார்க் ரெட் அண்ட் பீன் ஷேப். ஓகே, நல்ல பீன் ஷேப்பில் இருக்கும். பீன் லைக் ஸ்ட்ரக்சர் situated a little posteriorly in the body cavity. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுதான் பாடி கேவிட்டி அப்படின்னு இமேஜின் பண்ணிங்கன்னா, இது ஆன்டீரியர் முன்னாடி, இது போஸ்டீரியர். அப்போது லிட்டில் போஸ்டீரியர்லி சென்டர்லேருந்து கொஞ்சம் பின்னாடி. ஓகே, ஸோ லிட்டில் போஸ்டீரியர்லி அண்ட் வெர்டிபிரல் காலம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெர்டிபிரல் காலத்துக்கு இந்த சைட்லேயும் ரைட், இப்போது இது வெர்டிபிரல் காலம், அப்போது இந்த சைட்லேயும் இருக்கும். ஓகே, இப்போ லிட்டில் போஸ்டீரியராக அண்ட் 2 சைடு ஆஃப் த வெர்டிபிரல் காலத்தில் இருக்கும். ஸோ இந்த சைடு ஒரு கிட்னி, இந்த சைடு ஒரு கிட்னி இருக்கும். இது வெர்டிபிரல் காலமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் situated a little posteriorly in the body cavity on both sides of the vertebral column. Okay, so this is kidney. Okay, kidney என்ன ஷேப்? பீன் ஷேப். ஓகே, 2 பீன் ஷேப் கிட்னிஸ் இருக்குது அண்ட் 2 யுரேட்டர் இருக்குது அண்ட் இந்த ரெண்டுமே எங்கே வந்து ஓப்பன் ஆகுது? க்ளோயேக்கா அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அன் யூரினரி பிளாடர் அண்ட் அங்கிருந்து க்ளோயேக்கல் அப்பேச்சர். ஓகே, ஸோ ஈச் கிட்னி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் கால்ட் யூரினிஃபரஸ் டியூபியூல் ஆர் நெஃப்ரான்ஸ். ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி அங்கேயும் என்ன இருக்குது? நெஃப்ரான்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 ureters emerge from the kidney in the male frogs. The ureters act as an urinogenital duct which opens into the cloaca. So ureter act as an urinogenital duct. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கே? மேல் ஃப்ராகில் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் urinogenital duct? எஸ், யூரினோ அப்படின்னா யூரின்க்கு, ஜெனிட்டல் ஃபார் எஸ் passage of sperms or semen. Okay, நம்மளது semen, so இது sperms. So passage of sperms க்கு. Okay, so ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே டக்ட் தான். அதனால தான் என்ன சொல்கிறோம்? urinogenital duct which opens into the cloaca. cloacaக்கு ஓப்பன் ஆகுது. Okay, so each kidney is composed of several structural and functional unit called uriniferous tubules or nephrons. So என்ன நடக்கும் அப்படின்னா கிட்னியில், ஸோ கிட்னியில் என்ன இருக்கும் அப்படின்னா நெஃப்ரான்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, இந்த நெஃப்ரான்ஸ் தான் என்ன பண்ணும்? எஸ் பிளட்டை ஃபில்டர் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பிளட் ஃபில்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். ஓகே, ஸோ இந்த வேலை யார் பாப்பா? நெஃப்ரான்ஸ். ஸோ கிட்னியில் எப்படி இருக்கும்? நிறைய thousands and millions ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 2 ureters emerge from the kidneys in the male frog. ஸோ கிட்னியில் நெஃப்ரான்ஸ் இருக்குது. நெஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது? ஃபுல்லாக யூரின் ஃபார்ம் பண்ணுது அண்ட் அங்கேருந்து யார் வரா? இப்போ யுரேட்டர். ஓகே, ஸோ கிட்னிலேருந்து யுரேட்டர் அந்த யூரின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கே ஓப்பன் பண்ணும்? க்ளோயேக்கால. எஸ், த யுரேட்டர் ஆக்ட் ஆஸ் அன் urinogenital duct. ஏன் இது urinogenital ductனு சொல்கிறோம்? பிகாஸ் யூரினும் இதே பேசேஜில் தான் வரும் அண்ட் ஸ்பெர்மும் இதே பேசேஜில் தான் வரும். இது மேல் ஃப்ராகில் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ urinogenital duct which opens into the cloaca. யூரின் ப்ளஸ் ஸ்பெர்ம் ரெண்டுக்கும் காமன் பேசேஜ் இது. ஓகே, ஸோ இது கிட்னி. ஸோ திஸ் இஸ் கிட்னி, bean shaped and it have an adrenal body. ஸோ இது ஃபுல்லாக adrenal body and this is testis. அண்ட் இந்த டெஸ்டிஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி யார் இருக்கா? டெஸ்டிஸை வந்து கிட்னி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி யார் இருக்கா? வாஸ் எஃபரன்ஸ். ஓகே, ஸோ வாஸ் எஃபரன்ஸ்லேருந்து என்ன ஆகும்?
ஸ்பெர்ம் ஃபுல்லாக கிட்னிக்குள்ளே போகும் அண்ட் கிட்னிலேருந்து யூரேட்டர் கூட கனெக்ட் ஆகும், யூரேட்டர் டு cloaca. கிட்னியில் பிட்டஸ் கெனால்னு ஒரு கெனால் இருக்குது அண்ட் அந்த கெனால் வழியாக தான் வரும். ஓகே, அண்ட் யூரினும் ஸ்பெர்மும் மிக்ஸ் ஆகும் அண்ட் ஓகே யூரின் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டும் என்ன ஆகும், சேம் யூரேட்டர் வழியாக cloacaக்கு வரும். ஓகே, in female the ureters and the oviduct open separately in the cloaca. So female urinogenital duct னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா ureter தனியாக ஓப்பன் ஆகும் அண்ட் oviduct தனியாக ஓப்பன் ஆகும். oviductங்கிறது என்னது, ஒன்றும் இல்லை, ஓவத்தை கேரி பண்ணிட்டு வர டக்ட். ஓகே, so the thin walled urinary bladder is present ventral to the rectum. This is a very important MCQ. Okay, so thin walled urinary bladder thick walled கிடையாது, thin walled இருக்கும் அண்ட் எங்கே இருக்குது, ரெக்டத்துக்கு வென்ட்ரல் சைடில் இருக்குது. ஓகே, which also opens the cloaca. ஓகே, ஸோ இது ஓவிடக்ட், இது ஓவம் ரிலீஸ் ஆகும், அந்த ஓவத்தை ஓவிடக்ட் கேரி பண்ணிட்டு வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, cloacaலாம் ஓப்பன் ஆகுது. ஓகே, ரெண்டு சைடும் வந்து ஓப்பன் ஆகும் அண்ட் யூரேட்டர் செப்பரேட்டாக வந்து ஓப்பன் ஆகும் cloacaல. ஓகே, யூரினரி பிளாடர் இங்கே இருக்குது. டன். ஸோ இதே நம்ம மேலில் பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ரெண்டு ஓப்பனிங் கிடையாது, யூரேட்டருங்கிறது ஒரே ஓப்பனிங் தான், ஸ்பெர்முக்கும் சரி யூரினுக்கும் சரி ஒரே ஓப்பனிங் தான் இருந்தது. பட் இங்கே ஃபீமேல்ஸில் ரெண்டு ஓப்பனிங் இருக்குது. ஓகே, the frog excrete urea. This is very important MCQ. Frog excrete urea. Nitrogenous waste நம்ம படித்தோம், ரைட்? nitrogenous waste அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, nitrogenous waste excrete பண்ணுற ஆர்கானிசத்தில் 3 டைப்ஸ் இருக்குது. யூரியாவாக எக்ஸ்க்ரீட் ஆகிறது, யூரிக் ஆசிடாக எக்ஸ்க்ரீட் ஆகிறது, அப்படி இல்லைன்னா அமோனியாவாக எக்ஸ்க்ரீட் ஆகிறது. ஓகே, ஸோ இதில் ஃப்ராக் என்னவா எக்ஸ்க்ரீட் பண்ணுது, யூரியாவாக எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், யூரியோடெலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ யூரியாவாக எக்ஸ்க்ரீட் ஆச்சுன்னா யூரியோடெலிக், அதே யூரிக் ஆசிடாக இருந்தால் யூரிக்கோடெலிக், அமோனியாவாக இருந்தால் அமனோடெலிக். ஓகே, ஸோ இதில் ஃப்ராகு யூரியோடெலிக். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா யூரியோடெலிக்கும் யூரிக்கோடெலிக்கும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இட் இஸ் யூரியோடெலிக். யூரிக் ஆசிட்னு சொல்கிறோமா, சி இருக்கா, ஸோ யூரிக்கோடெலிக்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே யூரியாவாக செக்ரேட் ஆகும், அதனால் இது யூரியோடெலிக். ஓகே, ஸோ எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் ஆர் கேரிட் பை பிளட் இன் டு த கிட்னி வேர் இட் இஸ் செப்பரேட்டட் அண்ட் எக்ஸ்க்ரீட்டட். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் என்ன ஆகுது, பிளட் வழியாக கேரி பண்ணிவிட்டு கிட்னிக்கு போகுது. கிட்னியில் யார் இருக்கா, எஸ் நெஃப்ரான்ஸ் இருக்குது. ஸோ நெஃப்ரான்ஸ் என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணி யூரின் ஃபார்ம் பண்ணும் அண்ட் அந்த யூரின் யூரேட்டருக்கு போகும், ரைட்? யூரேட்டர் டு cloaca. Done. ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு blood to nephrons in the kidney, right? இனி nephrons in the kidneyலேருந்து என்ன ஆகும், urine formation, யூரின் ஃபார்மேஷன்லேருந்து அடுத்து யூரின் எங்கே போகும், எஸ் யூரேட்டர், ரெண்டு சைடு இருக்குது. ஸோ 2 யூரேட்டர்ஸ் இருக்குது, கரெக்டாக 2 கிட்னிஸ் இருக்கிறதுனால 2 யூரேட்டர்ஸ் இருக்குது. அந்த 2 யூரேட்டர்ஸ் எங்கே போய் ஓப்பன் ஆக போகுது, cloacaல போய் ஓப்பன் ஆக போகுது, ரைட்? இதே மேல் ஃப்ராகாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆட் ஆகும், என்னது, எஸ் ஸ்பெர்மும் யூரேட்டர் வழியாக தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபீமேல் ஃப்ராகாக இருந்தால் இது இல்லை, டைரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம மேல் ஃப்ராகில் என்னன்னு சொல்கிறோம், இந்த யூரேட்டரை யூரினோ ஜெனிட்டல் டக்ட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது system of control and coordination in frogs. Okay, so system of control and coordination is highly evolved in the frogs. Frogs, it is highly evolved
It includes it includes both neural system and endocrine system. So இது control and coordination அப்படினாவே யாரு? ஒன்னு neural system, இன்னொன்னு endocrine system. Neural system அப்படிங்கிறது என்ன இருக்கும் neural systemத்துல? ஃபுல்லா neurons, that is nerves, right? nerves-உம் neurons-ஐ வச்சு control பண்றது. அடுத்து endocrine. endocrine அப்படிங்கும்போது யாரை வச்சு control பண்றது? It is an chemical coordination சொல்லலாம். ஏன்னா chemical secrete ஆக போகுது. என்ன chemical secrete ஆக போகுது? Yes, very good. Hormones. So hormones-ஐ வச்சு control பண்றது. Okay? So neural system-ங்கிறது nerves-ஐ வச்சு control பண்றது. அதே endocrine-ங்கிறது it's a chemical coordination because என்ன யூஸ் பண்ணி control பண்ண போகுது? Hormones யூஸ் பண்ணி control பண்ண போகுது. The chemical coordination of various organs of the body is achieved by hormones which are secreted by the endocrine glands. Okay? So chemical coordination அப்பனா யாரு? Yes, hormones, that is endocrine gland. So endocrine gland versus exocrine gland. So endocrine gland சொல்லிட்டோம். அப்ப endocrine என்ன exocrine என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? So பார்க்கலாம். So endocrine gland-க்கும் exocrine gland-க்கும் இருக்கிற main difference என்னன்னா endocrine is a ductless gland, which means duct இருக்காது. Okay, ductனா என்னது? இப்போ ஒரு இடத்துல ஒரு thing secrete ஆகுது and இதை கொண்டு போறதுக்கு ஒரு pipeline system, that is duct. ஒரு டார்கெட் ஆர்கனுக்கு கொண்டு போகும், அந்த டார்கெட் ஆர்கனில் இது போர் ஆகும், ரைட்? பட் இந்த இது யாருக்கு கிடையாது? எண்டோக்ரைனுக்கு கிடையாது. ஓகே, பட் எக்ஸோக்ரைனுக்கு இருக்கு. எக்ஸோக்ரைனில் இங்கே பாருங்கள் எல்லாம் செக்ரீட் ஆகும் அண்ட் இந்த டக்ட் என்ன பண்ணுது? தேவையான இடத்துக்கு கொண்டு போய் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸோக்ரைன். பட் இங்கே எண்டோக்ரைனில் என்ன நடக்கும் அப்படின்னா டிஷ்யூஸ் இருக்கும் அண்ட் கிளாண்ட் இருக்கும். கிளாண்டை சுற்றி பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாண்ட் டைரெக்டாக எங்கே செக்ரீட் பண்ணும்? blood vessels secrete பண்ணும். So hormones are carried by blood. Okay, so hormones are carried by blood. Okay, but இங்க அப்படி கிடையாது exocrine-ல. So இங்க endocrine ஓட secretion is called as hormones. exocrine-ல நிறைய types of secretions இருக்கு. our sweat gland சொல்லலாம், அதுக்கப்புறம் sebaceous gland சொல்லலாம், and then all enzyme secreting glands, etc. So இதெல்லாமே எதுல வரும்? exocrine-ல வரும். ஓகே, exocrine-ல வரும். ஓகே, the prominent endocrine gland found in frog are. So என்னென்ன endocrine glands இருக்கு frogல prominent-ஆ? The pituitary, thyroid, parathyroid, thymus, pineal gland, pancreatic islets, adrenals and gonads. So எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. pituitary, thyroid, parathyroid, thymus, pineal body, pancreatic islets and adrenals and the last gonads. So மொத்தம் 8 glands கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிரெயினில் தான் என்ன இருக்கும்? எஸ், pituitary இருக்கும் and thymus கொஞ்சம் கீழே trunk partல வரும், upper part of the trunkல வரும். thyroid அங்க, then pancreas எங்க இருக்கும்? abdomenல, right? trunkல lower partல, then gonads, adrenal gland. adrenal gland எங்க இருக்குன்னு பார்த்தோம்? kidneyல இருக்கு, right? kidneyக்கு மேலே. So the nervous system, next நம்ம பார்க்க போகிறது nervous system. So nervous system is organized into central nervous system, that is nothing but CNS, and peripheral nervous system, that is nothing but PNS, and autonomic nervous system, that is ANS. Okay, so central nervous system அப்படிங்கிறது யார் இங்க மெயினா? central nervous system அப்படிங்கிறதுல இங்க யார் மெயினா? brain and spinal cord. Okay, so brain and spinal cordல இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போறாலும் சரி, இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்குற நர்வ்ஸும் சரி, எதில் வரும்? peripheral nervous systemல வரும். ஸோ அப்போ அதை சொன்னால் எப்படி சொல்லலாம்? cranial nerves and spinal nerves. ஓகே, ஸோ autonomic nerves அப்படிங்கிறது என்னது? sympathetic and parasympathetic. ஸோ autonomic nervous system அப்படிங்கிறது இந்த ரெண்டுலேயுமே வரும், இந்த ரெண்டுலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ cranial nerves அப்படிங்கிறது எவ்வளோ? 10 pairs. 10 pairs of cranial nerves இருக்குது. அதே மாதிரி spinal nervesம் 10 pairs. அதே ஹியூமன்லனா எப்படி இருக்குது?
கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் பக்கத்துலேயே சொல்கிறேன். ஓகே, ஸோ cranial nerve in human beings are 12 pairs and spinal nerves in human beings are 31 pairs. ஸோ ஆம்ஃபிபியாலேருந்து மேமல் போகிறதுக்குள்ளே இவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, நர்வஸ் சிஸ்டத்தில். ஸோ இங்கே 10 pairs of cranial nerve and 10 pairs of spinal nerve. So this is brain and அது extend ஆகி கீழே போகிறது spinal cord. Okay, so these two composes of these two together is CNS. Okay, இனி இதிலிருந்து வர வெளியே வர nerves and உள்ள போகிற nerves இதெல்லாமே என்னது? PNS, that is peripheral nervous system. இந்த peripheral nervous systemத்தில் தான் என்ன வருது? autonomic nervous system. autonomic nervous system அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. லைக் ஹார்ட் பீட் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறது, டைஜஷன் நடந்துகிட்ருக்கு, ஸோ அதில் வந்து என்சைம்ஸை செக்ரேட் பண்ண வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கறது, இல்லை எனக்கு அப்படைட் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி இருக்குது. பசிக்குதா இல்லையான்னு தெரியுது. ஸோ இதெல்லாமே எங்கே நடக்கும்? எஸ், peripheral nervous system. Very good. So sorry, இது எல்லாமே எங்கே நடக்கும்? autonomic nervous systemத்தில் நடக்கும். ஓகே, ஸோ லங்ஸ் ப்ரீத் பண்ணுது, ஸோ இது எல்லாமே autonomic nervous systemத்தோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, ஸோ autonomic nervous system அப்படிங்கிறது இட் இஸ் அன் எஸ் பிரான்ச் ஆஃப் peripheral nervous system. peripheral nervous systemத்தில் இருக்கக்கூடிய ஒன் டைப் தான் என்னது? autonomic nervous system. அதில் தான் sympathetic nervous system and parasympathetic nervous system இருக்குது. sympathetic and parasympathetic எதுக்கு இருக்குன்னா, sympathetic increase பண்ணும் ப்ராப்ளம், ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸை sympathetic increase பண்ணும் and parasympathetic decrease பண்ணும். ஓகே, ஸோ nervous system எடுத்தோம் அப்படின்னா nervous system of frog, CNS, PNS. CNS னா என்னது? central nervous system. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ரெண்டு, பிரெயின், ஸ்பைனல் கார்டு. ஓகே, பிஎன்எஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்? எஸ், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு பெரிஃபரல் நர்வ்ஸ் இருக்குது. கரெக்டா? அண்ட் இதில் தான் என்ன இருக்க போகுது? பிரெயின், பெரிஃபரல் நர்வ்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேயும் பெரிஃபரல் நர்வ்ஸ் இருக்குது. அண்ட் இதில் தான் என்ன இருக்க போகுது? இப்போ sympathetic, parasympathetic, sympathetic, parasympathetic. So this is called as autonomous. Autonomous. Okay. So brain la செரிப்ரம் இருக்குது, ஆல்ஃபாக்டரி லோப், ஆப்டிக் லோப், செரிபெல்லம், மெடுலோ ஆப்லங்கேட்டா இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக டிவைட் பண்ண போகிறோம் பிரெயின்ஸை. ஓகே, ஸோ எப்படி சொல்லுவோம்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஸோ என்னென்ன இருக்குது? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயினுங்கிறது ஃபஸ்ட்டே இருக்கிற பார்ட். ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா செரிப்ரம், ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் அண்ட் டயன்செஃப்லான். டயன்செஃப்லான் ஆக்சுவலாக உள்ளே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எதில்? மிட் பிரெயின். மிட் பிரெயினில் யார் வருவா மெயினாக அப்படின்னா ஆப்டிக் லோப்ஸ் வரும். அண்ட் தென் கம்ஸ் ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் தான் யாரெல்லாம் வருவா? செரிபெல்லம், மெடுலோ ஆப்லங்கேட்டாலாம் வரும். அண்ட் மெடுலோ ஆப்லங்கேட்டாலேருந்து கீழே என்ன ஆகும்? ஸ்பைனல் கார்டாக அது கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ தெர் ஆர் 10 pairs of cranial nerves arising from the brain. Very important MCQ. Brain is enclosed in a bony structure called brain box, that is nothing but cranium. This is also an important MCQ. So என்ன இருக்கு? Brain is enclosed in a bony structure. So bony structure க்கு உள்ள enclose ஆயிருக்கு and that is called as cranium or brain box. So this is cranium of frog. Okay, frog ஓட cranium. So brain இங்க இப்படி இருக்கும். Okay, so இந்த brain அப்படியே இங்க இருக்கும். And this is என்னது இது? இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்கும். This is the socket of eyeball. eyeball இருக்கிறதுக்கான socket. Okay, so partsல olfactory lobe இருக்கு and optic tract, cerebral hemispheres, optic tectum. Okay,
then comes pons, cerebellum, medulla oblongata. So இதெல்லாம் hindbrain. So இதில் யாரெல்லாம் hindbrainல வருவா அப்படின்னா so this is forebrain. இந்த ஆப்டிக்லேருந்து வரது எல்லாமே yes midbrain. and இதுக்கப்புறம் வர pons, cerebellum, medulla oblongata எல்லாமே hindbrain. So forebrain, midbrain and hindbrain. The brain is divided into forebrain, midbrain and hindbrain. So இதுல olfactory lobe and cerebrum இது forebrain and optic lobe is midbrain and from cerebellum, medulla oblongata and above the spinal cord வரைக்கும் இருக்கிறது hindbrain. Okay, so இந்த diagramல தெரியும். Okay, இது forebrains, இது ரெண்டும் cerebral hemispheres, that is cerebrum. cerebrum நம்ம ரெண்டா எடுக்கிறோம், அதான் cerebral hemispheres, right and left cerebral hemispheres. அதுக்கப்புறம் இருக்கிறது optic lobe, அதுக்கு அடுத்தது cerebellum and medulla. Okay, medullaக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது medulla வந்து craniயத்தை விட்டு கீழே இறங்கி வரும், வந்து vertebral column இருக்கும். கரெக்டா? அந்த vertebral columnல என்னவா கண்டினியூ ஆகும்? spinal cord கண்டினியூ ஆகும். The forebrain includes, இது ரொம்ப important MCQ, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சைடில் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. forebrain அப்படிங்கிறது olfactory lobes, paired cerebral hemispheres, which means 2 cerebral hemispheres and unpaired diencephalon. Okay, unpaired is very important, unpaired diencephalon. So என்னென்ன இருக்கு? olfactory lobes இருக்கு, அதுக்கப்புறம் paired இருக்கிற cerebral hemispheres இருக்கு, அதுக்கப்புறம் unpaired diencephalons இருக்கு. Okay, the midbrain is a characterized by a pair of optic lobes. So இங்கே midbrainல ரெண்டு optic lobe இருக்கு. Okay, next hindbrain consists of cerebellum and medulla oblongata. Okay, இங்கே cerebellum and medulla oblongata இருக்கு. So okay, olfactory lobes ஓட function என்ன? Yes, smell. Okay, smell இது பண்றது olfactory lobes ஓடது. அடுத்தது parallel cerebral hemispheres என்ன பண்ணுது? motor functions control பண்றது. next diencephalons எல்லாமே yes forebrainல இருக்கிறது. அடுத்தது midbrainல by a pair of optic lobes. optic lobesங்கிறது எதுக்கு? yes eye socketல இருக்கிற eyesல இருந்து என்ன ஆகும்? optic nerve போகும் and அங்கதான் என்ன ஆகும்? visions recognize பண்றது. next hindbrain consists of cerebellum and medulla oblongata. so cerebellum அப்படிங்கிறது it is also an organ of balancing. okay, body balancing க்கு main organ. okay, next comes medulla oblongata. நிறைய சென்டர்ஸ் எல்லாமே medulla oblongata, respiratory centers அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் medulla oblongataல இருக்கும். and medulla oblongata எப்படி கண்டினியூ ஆகும்? ஸ்பைனல் கார்டா கண்டினியூ ஆகும். okay, so cerebrum இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்கும். so hemispheres, cerebral hemispheres right and left இருக்கும். இது optic lobe, இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்கும். so pair of optic lobes. so medulla oblongata will continue as an yes spinal cord. so the medulla oblongata passes out through the foramen magnum. what is foramen magnum? foramen அப்படினாவே some hole, ஏதோ ஒரு ஓட்டை. okay, and magnum means பெருசா இருக்குன்னு அர்த்தம். okay, so foramen magnum பெரிய ஓட்டை இருக்கு. so என்ன ஆகும்னா இங்க இருக்கிற பிரெயின்ல இருந்து கடைசியா இருக்கிற medulla oblongata என்ன ஆகும்னா இந்த ஓட்டை வழியா கீழே வரும். so இதுல ஓட்டை எங்க இருக்குன்னா இங்க இருக்கும் ஓட்டை. so இதை நான் இப்படி திருப்பி எடுத்து வச்சு பார்த்தனா தெரியும், இந்த இடத்துல பெரிய ஓட்டை இருக்கும். so அந்த ஓட்டை பேர் தான் என்ன? foramen magnum. so இந்த foramen magnum வழியா தான் அது இறங்கி வரும். okay, and இந்த ரெண்டும் என்னது? what is this? இதுதான் நாம என்ன சொன்னா ஐபால் இருக்கக்கூடிய சாக்கெட். okay, so அந்த கேப் இது. done. frog has different types of sense organs, namely organ of touch, organ of touch. so touch sensible இருக்கு. so sensory papillae அதுக்கு இருக்கிறது. next tasteக்கு இருக்கிறது taste buds, smellக்கு nasal epithelium இருக்கு, அதுதான் ரிசீவ் பண்ணும். and visionsக்கு eyes இருக்கு, hearingக்கு tympanum with internal ears. இதை நல்லா நோட் பண்ணுங்க, ஏன்னா ஃப்ராகுக்கு எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது. ஸோ tympanum with internal ears தான் இருக்கு. ஸோ இதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கொடுக்கலாம், ஒரு வாட்டி படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அவுட் ஆஃப் தீஸ் ஐஸ் அண்ட் இன்டர்னல் இயர்ஸ் ஆர் வெல் ஆர்கனைஸ்ட். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ.
இவ்வளோ சென்ஸ் ஆர்கன்ஸ் இருந்தால் கூட ஐஸும் இன்டர்னல் இயர்ஸ் மட்டும்தான் எப்படி இருக்குது, வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. வெல் ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆர் செல்லுலார் அக்ரிகேஷன்ஸ். பாக்கி எல்லாமே ஒரு செல்லுலார் அக்ரிகேஷன்ஸாக தான் இருக்குது. ஒரு நர்வ் எண்டிங் இருக்குது, நர்வ் எண்டிங்கை சுற்றி ஒரு செல்லுலார் அக்ரிகேஷன், அவ்வளோதான். ஐஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் ஆர் அ பேர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் சிச்சுவேட்டட் இன் அன் ஆர்பிட் இன் அன் ஸ்கல். ஸோ ஸ்கல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் 2 பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட் ஆகிருக்கு, ரைட். ஸோ இது ஆர்பிட். ஸோ இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெண்டுலேயும் ஐஸ் பிளேஸாக இருக்கும். ஸோ இந்த சைடு 2 ஆர்பிட். ஸோ 2 ஆர்பிட்லேயும் ஐஸ் பிளேஸாக இருக்குது அண்டு ப்ரொட்ரூடிங் அவுட் சைடில் இருக்கும். ஓகே, these are simple eyes possessing only one unit. They are not compound eyes, they are simple eyes. Compound eyes are seen in, yes, compound eyes are seen in insects. Okay, what is compound eyes? Simple eyes அப்படின்னா ஒரு லென்ஸ் இருக்கும் அண்ட் அதுதான் என்ன பண்ணும், எல்லா லைட் ரேஸையும் ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் ஒரு இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அண்ட் இது வந்து பிரெயினில் போய் ப்ராசஸ் ஆகும், ரைட். இது சிம்பிள் ஐ, ஒரு யூனிட், அவ்வளோதான். இதே காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னா நிறையா லென்சஸ் இருக்கும். ஓகே, ஹெக்ஸாகோனல் ஷேப்ஸில் நிறையா லென்சஸ் இருக்கும் அண்ட் அந்த எல்லா லென்ஸ்லேருந்து என்ன ஆகும், அங்கங்கே ஃபோக்கஸ் ஆகும் அண்ட் அதை பிரெயின் வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் விஷன், this type of eyes are called as compound eyes. படம் பார்த்துருக்கீங்களா, அதில் காமிப்பாங்க, அந்த ஐஸை க்ளோஸ் அப்பில் காமிக்கும்போது நிறைய எக்ஸாகோனல் ஷேப்ஸ் தெரியும் தெரியுங்களா. ஸோ அது எல்லாமே என்னது, எஸ். ஸோ அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா விஷன் வந்து பிளர்டாக தான் இருக்கும். விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்காது, பிளர்ட் விஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மோர் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஏதாவது மூவ் ஆனால் கூட அதனால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, பட் இங்கே மோர் கிளியர் விஷனாக இருக்கும் பட் இட் இஸ் நாட் தட் மச் சென்சிட்டிவ் ஆஸ் இன்செக்ட்ஸ் இது. ஓகே, so the external ear is absent in frogs and only tympanum seen externally. Very important MCQ. The ear is an organ of hearing as well as balancing. So ear அப்படிங்கிறது பேலன்சிங்க்கும் இருக்குது அண்ட் ஆல்சோ எதுக்கு இருக்குது, ஈக்விபிரியத்துக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹியரிங், ரெண்டுமே யார் பண்ணுறா, இயர் பண்ணுது இங்கே ஃப்ராகில். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிம்பானம். வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஹியரிங், இந்த இயர் மொத்தமாக டிம்பானம் மட்டும் கிடையாது, மொத்த இயரும் சொல்கிறேன், இன்டர்னல் இயரும் சேர்ந்து. ஸோ இன்டர்னல் இயர்ஸில் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியரிங் பட் ஆல்சோ ஃபார் பேலன்சிங். வெளியே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், டிம்பானம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஐஸ் சாக்கெட்டில் இருக்குது, ரைட். ஸோ ஃப்ராக்ஸ் ஹாவ் வெல் ஆர்கனைஸ்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் yellowish ovoid testis, which means ovoidனா இந்த மாதிரி இருக்கும், ஓவல் ஷேப்பில். ஓகே, எல்லோ கலரில் இருக்கும், பேர் 2 இருக்குது. ஸோ 2 டெஸ்டஸ் இருக்குது, ரெண்டுமே ஓவாய்டு ஷேப்பில் எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, which are found adhere to the, this is very important MCQ, which found adhere to the upper part of the kidney. Adhere அப்படின்னா என்ன அர்த்தம், ஒட்டி இருக்கிறது. ஓகே, adhere to the upper part of the kidney by a double fold of peritoneum called mesorchium. This is very important MCQ. ஸோ பெரிட்டோனியம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற ஒரு மெம்ப்ரெயின் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அந்த மெம்ப்ரெயின் டபுள் ஃபோல்டில் என்ன ஆகும், இந்த கிட்னியை கிட்னி கூட சேர்த்து இந்த டெஸ்டிஸை பிடிச்சி வச்சுருக்கும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, கிட்னி adhere to the upper part of the kidney by double fold of peritoneum called mesorchium. This point is very important. இதிலிருந்து 2-3 MCQs கேட்க முடியும். ஓகே, ஸோ see, this is, இது ஃபேட் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். டெஸ்டிஸ், டெஸ்டிஸ் எங்கே இருக்குது, கிட்னிக்கு மேலே அட்டாச் ஆகிருக்கு. டெஸ்டிஸ்க்கும் கிட்னிக்கும் இருக்கிற கனெக்ஷன் யார், ஸ்பெர்ம் கொண்டு போகிறது யார், வாஸ் எஃபரன்ஷியா. அண்ட் இது அட்ரினல் கிளாண்ட், கரெக்டாக. ஸோ இது அனட்டமி, நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரிஜினல் ஃப்ராகோடது. ஸோ இதில் திஸ் இஸ் டெஸ்டிஸ். ஓகே, எல்லோ கலர் ovoid and this one kidney and this single line like structure irukka inga mela. So adu yaru
that is nothing but இங்கே யார் இருக்கா பாருங்க, adrenal gland. Okay, இது யார் அப்போ? They are nothing but fat bodies. Okay, இப்போ structures clear-ஆ இருக்கா? இனி அடுத்தது ஸோ இந்த டெஸ்டிஸ்ல இருந்து இங்கே போகிற கனெக்ஷன்ஸ் இது எல்லாம் யார்? வாஸ் எஃபரன்ஸ். ஓகே, இந்த ஒயிட் கலரில் ஒரு லைனிங் தெரியுதா உங்களுக்கு? அதுதான் பெரிட்டோனியம் கவரிங். ஸோ அதுதான் என்ன பண்ணுன்னா இப்படி வந்து நல்லா இதெல்லாம் கவர் பண்ணி பிடிச்சிக்கோ. ஓகே, 2 ஃபோல்டாக. ஸோ அதுக்கு பேர் என்னது? மீசாக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் மீசாக்கியம். So vas efferentia are 10 to 12 in number. This is very important. Vas efferentia எவ்வளோ இருக்கு? 10 to 12. So vas efferentia are 10 to 12 in number that arises from the testis. So எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, MCQ. Okay, they enter the kidneys on their side and open into the Bidder's canal. So அடுத்து எங்கே போகுது? Bidder's canalக்கு தான் போகுது. Finally, it communicates with the urogenital duct that connects out of the kidney and opens into the cloaca. So sperm எப்படி travel ஆகுதப்ப? First testis, pair of testis, right? அடுத்தது அதிலிருந்து vas efferens, vas efferentia. So இது எவ்வளோ இருக்கு? 10 to 12. So vas efferentiaலிருந்து அடுத்து எங்கே போகுது? Yes, Bidder's canal. Bidder's canal அப்படிங்கிறது கிட்னிக்கு உள்ளே இருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் அவுட் சைட் கிட்னி. ஓகே, Bidder's canal இன்சைட் த கிட்னி. Bidder's canalலேருந்து அடுத்து யுரேட்டர் ஆர் யூரினோஜெனிட்டல் டக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, யூரினோஜெனிட்டல் டக்ட். அடுத்தது அங்கேருந்து க்ளோயேக்கா. இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரியும் கேட்கலாம், ஃப்ளோ சார்ட் கொடுத்தும் கேட்கலாம். ஜஸ்ட் புக் சைடில் நோட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஃபைனலி இட் கம்யூனிகேட்ஸ் வித் த யூரினோஜெனிட்டல் டக்ட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிட்னி அண்ட் ஓப்பன்ஸ் இன் டு தி cloaca. The cloaca is a small median chamber that is used to pass fecal matters, urine and sperms to the exterior. So cloaca என்னெல்லாம் பாஸ் ஆகுது? fecal matter, urine and sperms. Okay, single opening தான். So the female reproductive organs include a pair of ovaries. So அங்க pair of testis male, ஆனால் female it will be a pair of ovaries. Okay, the ovaries are situated near kidneys and there is no functional connection with the kidneys. கிட்னிக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஓவரிஸ், ஆனால் கிட்னிக்கும் இதுக்கு ஓவரிக்கும் ஃபங்க்ஷனலாக எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் டெஸ்டிஸ்க்கும் ஓவரிக்கும் கனெக்ஷன் இருந்துச்சா? எஸ். யார் கனெக்ஷன் கொடுத்தா? vas efferentia. Yes, the ovaries are situated near kidneys and there is no functional connection. This is very important MCQ. A pair of oviduct arising from the ovaries open into the cloaca separately. So pair of oviduct arising from the ovaries. Ovaries பக்கத்துல இருந்து oviduct arise ஆகும். அந்த oviduct என்ன பண்ணுனா ஓம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு வந்து cloacaல டைரக்டா ஓபன் ஆகும். யூரேட்டர் கூட கனெக்ஷன் வராது. ஓகே, so see, ஸோ ஓவரிஸ் இருக்கும் கிட்னி பக்கத்துலேயே, ஆனால் கிட்னிக்கும் ஓவரிஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ கிட்னி இதே மாதிரி இந்த சைட் பின்னாடி ஒரு கிட்னி இருக்கும். ஓகே, ஸோ ஃபேட் பாடிஸ் அண்ட் இங்கேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். இந்த ஓவத்தை இந்த ஓவிடக்ட் கலெக்ட் பண்ணிட்டு வரும் அண்ட் டேரெக்டாக க்ளோயக்கால ஓப்பன் ஆகும். ஸோ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோயக்கா சிங்கிள் ஓப்பனிங் தான், பட் க்ளோயக்கால வந்து ஓப்பன் ஆகிறதுல ஓவிடக்ட் தனியாக ஓப்பன் ஆகும் அண்ட் யூரேட்டர் தனியாக ஓப்பன் ஆகும். பட் மேலில் எஸ் யூரேட்டர்லேயே என்னாச்சு, ஸ்பெர்மும் சேர்ந்து வந்துச்சு. ரைட், ஸோ இதில் ஓவரி அண்ட் இங்கே ஃபுல்லாக ஓவாக இருக்குது, இது ரிலீஸ் ஆகும், ஓவிடக்ட் கலெக்ட் பண்ணும் அண்ட் கொண்டு வந்து க்ளோயக்கால கொடுக்கும். ஓகே, அண்ட் கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆகும், யூரேட்டராக கொண்டு வந்து அதுவும் க்ளோயக்கால ஓப்பன் பண்ணும் அண்ட் ரெக்டமும் க்ளோயக்கால ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ க்ளோயக்காங்கிறது சிங்கிள் அவுட்டர் ஓப்பனிங். A mature female can lay around 2000 to 5 sorry A mature female can lay 2500 to 3000 ova at a time. So single time liye 2500 to 3000 ova adanaala lay panna mudiyum. It's an MCQ. Fertilization is external and takes place in water.
which means sperm and egg fusion. அதான் fertilization, right? So அந்த fertilization அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா external environment நடக்கும். Inside the body of female நடக்காது, but in the external environment. அப்போ அங்கே யாரு? Water தான் இங்கே medium. Okay? So the development involves larval stage called tadpole. So development எப்படி இருக்கும்? எடுத்த உடனே frog develop ஆகாது. First tadpole stage இருக்கிற larvaயாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னவா மாறும்? அது frog மாறும். So இது egg. So female egg lay பண்ணுறது. Okay? So இந்த egg பார்த்தீங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது, கரெக்டா? ஸோ எக்ஸ் இருக்கும் அண்ட் அதை சுற்றி ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஏன்னா அந்த தண்ணியில் ஃப்ளோட்டாக இருக்கு. ஓகே, ஸோ டியூரிங் காப்புலேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ராக்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணும்? மேல் வந்து ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணும் அண்ட் ஃபீமேல் எக் ரிலீஸ் பண்ணும். எங்கே? வாட்டரில். அண்ட் இங்கே என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். வாட்டரில் தான் ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து டேட்போல்லேருந்து ஃப்ராக் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ காப்புலேஷனில் எக் ரிலீஸ் ஆகுது அண்ட் இது கூடயே சேர்ந்து என்ன ரிலீஸ் ஆகும்? ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும். ஸ்பெர்ம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அண்ட் இதோட லைஃப் சைக்கிள் எக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது செடியில் எதுலையாவது ஒட்டி பிடிச்சிருக்கும். அண்ட் இதில் ஃபர்டிலைசேஷன் ஸ்பெர்ம் வந்து ஸ்பெர்டிலைஸ் பண்ணும், தென் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ டேட்போலாக மாறும். அண்ட் டேட்போலுக்கு அடுத்த ஸ்டேஜ் டேட்போல் வித் 2 legs அண்ட் தென் யங் ஃப்ராக்லெட். இது வரைக்கும் என்ன இருக்கும்? டெய்ல் இருக்கும் அதுக்கு. பட் மெச்சூர் ஃப்ராக் இல்லைனா அடல்ட் ஃப்ராக் ஆகும்போது என்ன இருக்காது? டெய்ல் இருக்காது. ஓகே, ஸோ ஃப்ராக்ஸ் ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் மேன்கைண்ட் பிகாஸ் தே ஈட் இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தி கிராப்ஸ். ஸோ கிராப்பை சாப்பிடக்கூடிய இன்செக்ட்ஸை யார் சாப்பிட்ருவா? ஃப்ராக் சாப்பிட்ரும். அதனால் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பெனிஃபிஷியல் ஃபார் மேன்கைண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். Frogs maintain ecological balance because these serves as an important link of food chain and food web in the ecosystem. Okay, ஏன்னா ஃபுட் செயின்லேயும் ஃபுட் வெப்லேயும் ஃப்ராக் ஒரு மெயின் கேரக்டர். ஓகே, ஏன்னா இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால. நெக்ஸ்ட், இன் சம் கண்ட்ரீஸ் த மஸ்குலர் லெக் ஆஃப் ஃப்ராக் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட் பை மேன். ஸோ சில கண்ட்ரீஸில் அந்த லெக்ஸை மஸ்குலர் லெக்காக இருக்கிற ஃப்ராக்ஸை வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்செக்ட்ஸை சாப்பிட்றதுனால க்ராப்பை காப்பாற்ற முடியும். அதனால் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இது ஃப்ராகோட லெக்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கன்சிடர்ஸ் டெலிகசிஸ் இன் சம் கண்ட்ரீஸ். ஓகே, அண்ட் இதோட இந்த சாப்டர் நமக்கு முடியுது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் எஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஷ்யூஸ் என்ன இருக்குது, ஆர்கன் எப்படி ஃபார்ம் பண்ணுது, ஆர்கன் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் பண்ணுது, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ராகை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக், தென் anatomy of frog. Anatomy of frog la digestive system பார்த்தோம், then yes reproductive systems and nervous system, endocrine system இதெல்லாமே நம்ம பார்த்து இருக்கோம், கரெக்டா? ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. Thank you.